நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்து திருவாளன் வாசமலர்வன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயணம் பதிக்குன்றைவால் சேக்கிலாரடி சென்னையிருத்துவோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திரு ஆவடதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடொளி தலையமாறும். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் உடம்பர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை சொல்லுகளே, இன்று நம்முடைய சைவ பாட வகுப்பில் உமாவதி சிவாச்சாரியர் அருளி செய்த மொத்த நூல் 8 நூல்கள். அந்த 8 நூலில் போற்றி பகருடைய ஒன்று என்று சொல்லுவது ஒரு முக்கியமான நூல். அதில் திருவருட்பயன், அதே மாதிரி நமக்கு உடைநூல் என்று சொல்லக்கூடிய, சார்பு நூல் என்று சொல்லக்கூடிய சிவப்பிரகாசம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். அதில் இந்த போற்றி பகருடையும் நெஞ்சுவிடு தூது என்று சொல்லக்கூடிய 2 நூலும் குருநாதரை போற்றி பாடியது. இந்த 2 நூல் படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சைவ சித்தாந்தம் எளிதாக புரியும். ஏன்னா குருநாதருக்கு 16-17 போற்றிகள் சொல்லியிருக்கிறார். இதில் 17 முறை குருநாதருடைய திருவடி வணங்கியிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குருநாதரை வணங்கி அதற்கு பிறகு இந்த உடம்பு, இந்த உயிர் எப்படி நமக்கு வந்தது, இந்த உடம்பு பெற்றதனுடைய நோக்கம் என்ன, எப்படி இந்த உடம்பு வந்தது அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உயிர் ஆன்மா எப்படி உடம்பு எடுத்து இந்த மண்ணுலகத்தில் அவதரித்தது முதலாக திருவடி பேர் அடைகின்ற வரைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நுட்பமான ஒரு நூல். அவ்வளோ சீக்கிரத்துக்கு உரை சொல்ல முடியாது. நம்முடைய ஆசிரியர் ஐயா நமக்காக ரொம்ப எளிமையாக உரை எழுதியிருக்கிறார். யார்? சென்னி பையா. அந்த வகையில் இந்த நூல் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நூலாக வைத்து போற்றப்படுவது. முன்னுரையில் அதாவது நம்முடைய உமாவதி சிவாச்சாரியருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு 2 சந்தானம் இருக்கு சைவ சித்தாந்தத்தில். அகச்சந்தானம்னா கைலாயத்தில், அகம் அப்படின்னா கைலாயத்தில். கைலாயத்தில் இருக்கக்கூடிய குருமரபு என்ன அப்படின்னா, அங்கே முதல்ல குருநாதர் யாருன்னா திருநந்தி தேவர். நந்தி தேவர் தான் முதல் குரு. நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகி அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தியம் பெருமான். ஏன்னா சிவபெருமான்கிட்ட நேரடியாக தீட்சை வாங்கினது நந்தியம் பெருமான் மட்டும்தான். அப்புறம் நந்தியம் பெருமான் சனத்குமாரர், சனத்குமார்கிட்ட சத்தியஞான தரிசனிகள், சத்தியஞான தரிசனிலிருந்து பரஞ்சோதியர். இப்படி தான் நம்ம குருமரபு. அகச்சந்தானம் என்று சொல்லுவது. அப்புறம் நம்முடைய மெய்கண்டாருக்கு எப்படி தீக்க கொடுத்தாங்க அப்படின்னா, பரஞ்சோதியார் புஷ்பவனத்தில் போயிட்டு இருக்கிறார் மேலே. அப்படி போயிட்டு இருக்கிற பொழுது திருவெண்ணெய்நல்லூர்கிட்ட அந்த விமானம் கொஞ்சம் தடைப்படுது, நிற்கிது. கீழே பார்த்தா ஒரு 2 வயசு குழந்தை, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு உபதேசம் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பிறப்பிலேயே ஞானம் பெற்றவர் மெய்கண்டார். ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறை பாடி அவதரித்தவர் ஞானசம்பந்த பெருமான். அவருடைய அப்பா அச்சுதகலப்பாளருக்கு குழந்தை இல்லாத இருக்கிற பொழுது அவருக்கு குலகுருவாக இருந்தவர் யாருன்னா நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியர். அருணந்தி சிவாச்சாரியாரை வீட்டுக்கு அழைச்சு, எங்களுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு மாகேஸ்வர பூஜை வச்சு, அப்போ குருநாதர் என்ன செய்கிறாருன்னா, அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு ஏடு சாத்தி பார்க்குறாங்க. ஏடு சாத்தி பார்க்கிற பொழுது கண்காட்டு முதலானும் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் வருது, வெண்காட்டு திருப்பதிகம். அதில் 2வது பாட்டில் பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதுல விமங்கன் வெண்காட்டு முக்குலநீர் தோய்வினையாம் அவர் தம்மை தோயாவாம் தீவனை என்று சொல்லி அந்த பதிகம் வருது. அந்த ஏடே வருது, அந்த 2வது பாடல் இருக்கக்கூடிய ஏடே வருது. அப்போ தான் மெய்கண்டாருடைய அப்பாவும் அம்மாவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அச்சுதகலப்பாளரும் அவருடைய மனைவியாரும் நேராக திருவெண்காடு போகிறாங்க. திருவெண்காட்டில் தங்கி நீண்ட நாட்களாக அந்த குளத்தில் நீராடி 3 குளங்கள், அதாவது சூரிய குலம், சந்திர குலம், அக்னி குலம் என்று சொல்லி அங்கே அந்த முக்குளத்தில் நீராடி பெருமானுடைய திருவடியை வணங்கி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருப்பதிகத்தை தினசரி பாடிட்டு வராங்க.
அப்படி பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் வந்து பெருமான் கனவுல தோன்றி, உங்களுக்கு இந்த பிறப்புல விதியின் காரணமாகவே உங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை, அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் எப்படி இவ்வளவு உடம்பை வருத்தி வழிபாடு செய்யறதுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனால் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் உறுதிபட சொல்லப்பட்டிருக்கு, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெற வேண்டாம் ஐயுற வேண்டா ஒன்றும் என்று சொல்லி சந்தேகமே இல்லாத ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு பொய் போகாது, அதனால் நாங்கள் வந்து தவம் இருக்கிறோம் என்று சொல்லி அவங்க 2 பேரும் இறைவனே கனவுல வந்து சொல்லியும் கூட 40 நாள் அங்கே 41 நாள் அங்கே தவம் இருந்து அதற்கு பிறகு அம்மா கருவுற்று, அந்த கருவுற்று அவதரித்த குழந்தை தான் நம்முடைய மெய்கண்டா. 3 வயதிலே ஞானம் பெற்ற ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருமுறைகளை பாடி 2 வயதிலே ஞானம் பெற்றவர் நம்முடைய பாடி பிறந்த குழந்தை மெய்கண்டார். 2 வயதிலே ஞானம் பெற்ற ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகள் 3 திருமுறைகள் நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதாவது ஞானமாக கொடுத்துருக்கிறார். அந்த 3 திருமுறைகள் பாடுனா நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஆமாம், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். இல்லையா? இந்த உமையம்மையினுடைய திருமுலைப்பாலில் அம்மா வந்து சிவஞானத்தை குலைச்சு கொடுத்தா. என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிச்சில் எனவூட்ட உமையம்மை எதிர்நோக்க கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அன்னலாரை அழுகி தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார்னு சேக்கிழா பெருமான் சொல்றார். அப்போ உமையம்மையினுடைய திருமுலைப்பால் ஞானத்தை கலந்து கொடுத்து அந்த குழந்தை 2 ஞானம் பெற்றது. அதுதான் பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானம், அதே மாதிரி கலைஞானம் என்று சொல்லுவது. அந்த ஞானத்தின் மூலமாக 3 திருமுறைகள் பாடினார். நமக்கு வந்து அந்த ஞானத்தை எப்படி கொடுத்துருக்காருன்னா அந்த திருமுறைகளாக கொடுத்துருக்கிறார். அதுக்கு சான்று தான் மெய்கண்டார். மெய்கண்டாருடைய திருமுறை ஞானசம்பந்த பிள்ளையாருடைய தேவாரத்தை பாடி அவதரித்த மெய்கண்ட தேவநாயனார் 2 வயதிலே ஞானம் பெற்றார் என்று சொல்லுவார். அப்படி அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கிற பொழுது மேலே வந்து பரஞ்சோதியார் வர்றார். அந்த புஷ்ப விமானம் கொஞ்சம் தடைப்படுது. கீழே பார்த்தா ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. சீடர்கள் எல்லாம் வச்சு அது அப்போவே உபதேசம் பண்ணிட்டு இருக்குது. அப்புறம் நேராக கீழே வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த குழந்தையுடைய பக்குவத்தை பார்க்குறார். சும்மா உபதேசம் பண்ண மாட்டாங்க குருநாதர், பக்குவத்தை பார்க்கிறார். நல்ல ஞானம் பெற்ற குழந்தை, அதனால் சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணிட்டு போகிறார். இந்த சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகு தான் மெய்கண்டார் வந்து நமக்கு சிவஞான போதம் 12 சூத்திரங்களை நமக்கு கொடுக்குறார். அதுபோக வெண்பாக்கள் இப்படியெல்லாம் நமக்கு கொடுக்குறார். அப்படி நமக்கு மேலிருந்து அகச்சந்தானமாக இருந்த அந்த பரஞ்சோதியாரிடத்திலிருந்து நம்முடைய மெய்கண்டார் தீக்கை பெற்று அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவர் பரஞ்சோதியார் தன்னுடைய குருநாதர் சத்தியஞான தரிசனுடைய பெயர் வந்து அவர் பேர் தான் மெய்கண்டார். சத்திய ஞான தர்சினி அப்படின்னா தமிழில் வந்து மெய்கண்டார். சத்திய ஞான தர்சினி அப்படிங்கிறது வடமொழி, அது வந்து மெய்கண்டார் அப்படிங்கிறது தமிழ். தன்னுடைய குருநாதருடைய பேரை அவருக்கு சூட்டிட்டு போறார். அவருடைய பேரை வைக்கல, பரஞ்சோதியார் தன்னுடைய பேரை வைக்கல அந்த குழந்தைக்கு. தன்னுடைய குருநாதர் அவருடைய பேர் வந்து சுவேதவன பெருமாள். யாரு? மெய்கண்டாருடைய பேர் அப்பா அம்மா வச்ச பேர் சுவேதவன பெருமாள். சுவேதவன பெருமாள் அப்படிங்கிறது வெண்காட்டுநாதருடைய திருப்பெயர். ஆனால் தன்னுடைய குருநாதருடைய பெயரை வச்சிடறார். சத்தியஞான தரிசனிகள் அப்படிங்கிற பெயரை மெய்கண்டார் அப்படின்னு தமிழ் படுத்தி வச்சுட்டு போயிடுறார். அதற்கு பிறகு அந்த குழந்தை ஞானம் பெற்று அவர் வகுப்பெல்லாம் நடத்துகிறார். 12 சூத்திரங்கள் நடத்துகிறார். 49 மாணவர்கள் அவருக்கு. 49 மாணவர்களில் தலையாய மாணவர் யார் அப்படின்னா அருணந்தி சிவாச்சாரியர். அப்புறம் நம்ம உண்மை விளக்க ஆசிரியர் இருக்கார் இல்லையா, மனவாசம் கடந்தார், அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு மாணவர். ஞானசம்பந்த நம்மளுடைய மெய்கண்டார் இடத்துல நேரடியாக பாடம் கேட்டதில் 2 ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு. ஒன்று அருளந்தி சிவாச்சாரியார், இன்னொன்று மனவாசம் கடந்தார். 2 பேர் தான். மற்றவங்கெல்லாம் யாரும் நேரடியாக பாடம் கேட்கல. அப்புறம் அவருக்கு பிறகு அருணந்தி சிவாச்சாரியர்கிட்ட பாடம் கேட்டவர் தான் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் எப்படின்னா அவர் நூல் எதுவும் செய்யலை. அருளந்தி சிவாச்சாரியர் நூல் செஞ்சிருக்கிறார். 20 சிவ, அதே மாதிரி சிவஞான சித்தியார் சுபக்கம் பரபக்கம், இந்த நூல் 3 நூல் செஞ்சிருக்கிறார். அப்படி அவர்கிட்ட உபதேசம் பெற்றவர் தான் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் நூல் செய்யலினால் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நல்ல மாணவனை உருவாக்குனார். அவர் தான் உமாவதி சிவாச்சாரியார். அந்த காலத்தில் பாருங்க, அப்போவே கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுலேயே ஒரு பிராமணர் ஒரு வேளாளர் அப்படியெல்லாம் எதுவும் பார்க்கல. இப்போ உமாதி சிவாச்சாரியார் பிராமணர், அவர் மறைஞான சம்பந்தர் வேளாளர்.
ஆனால் பிராமணராக இருக்கக்கூடிய மறைஞான நம்முடைய உமாதி சிவாச்சாரியார் வேளாளராக இருக்கக்கூடிய மறைஞான சம்பந்தர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கார், குருநாதராக ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நமக்கு அப்பர் சாமிகள் அப்பூதி நாயனார் சொல்லவே தேவையில்லை. 7ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு அந்தணராக இருக்கக்கூடிய அப்பூதி நாயனார் வேளாளராக இருக்கக்கூடிய நம்முடைய அப்பர் சாமிகளை குருநாதராக ஏற்றுக்கொண்டார். அப்போ சைவத்தில் அந்த இதே கிடையாது. சைவத்தில் உபதேச கிரமம் அப்படின்னு வருகின்ற பொழுது அந்த சாதியெல்லாம் பார்க்கறது இல்லை, அதே மாதிரி வயதும் பார்க்கறது இல்லை. அது ஞானம்தான் முக்கியம். மற்றதெல்லாம் எதுவும் அங்கே பார்க்க முடியாது. அப்படி 2 வயதில் அவர் ஞானம் பெற்று அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அவருக்கு குருநாதர் அருளந்தி சிவம், அப்புறம் மறைஞான சம்பந்தர், அதற்கடுத்து உமாவதி சிவம். இப்படி புறச்சந்தானத்தில் 4 பேர். உமாவதி சிவம் தில்லைவாழந்தன் மரபில் வந்தவர். அவர் தில்லைவாழந்தனருடைய மரபில் வந்தவர். கூத்தப்பெருமான் திருக்கோயில் நண்பகல் வழிபாடு. இப்போ தினசரி அவர் கூத்தப்பெருமானுக்கு வழிபாடு செய்வார். அவர் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகணும். எப்பொழுதுமே நம்முடைய தில்லையம்பதியில் மட்டும் தில்லையம்பதி வழிபாடு செய்யக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்களுக்கு எப்படி அழைச்சிட்டு போகணும்னா பல்லக்கில் கொண்டு கூட்டிகிட்டு வரணும். அதே மாதிரி பல்லக்கில் தான் பூசை முடிந்து அவரை அழைத்து கொண்டு விடுவது. முன்னாடி பின்னாடி தீவட்டி கொண்டு வருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு மரபு இருக்குது. ஒரு சிவாச்சாரியார்களை எப்படி அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மரபு இருக்குது. அது மாதிரி அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது ஒருத்தர் பந்தம் பிடிச்சிட்டு வர்றார். இவர் திண்ணையில் உட்கார்ந்துருக்கார், மறைஞான சம்பந்தர். அப்படி திண்ணையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற பொழுது உமாவதி அவருடைய மாணாக்கர்கள் உமாவதி சிவம் செல்வதை கூறினர். அதாவது மறைஞான சம்பந்தருடைய மாணாக்கர்கள் நிறைய இருக்கிறாங்க ஏற்கனவே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் தில்லைவாழந்தனர்கள் ஒருத்தர், உமாவதி சிவம் அவர் பேர், அவர் பூசை பண்ணிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க, அவரை பல்லக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பட்டக்கட்டையில் பகல் குருடு போகுது என்று சொல்லி செல்கிறது என்று சொல்லி சொல்கிறார். பட்டக்கட்டையில் பகல் குருடு, ஏன்னா மரத்தில் தானே, மரத்தாலான சப்பரம் தானே, அது சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அதை பட்டக்கட்டை. தீப்பந்தம் முடிச்சுட்டு போகிறதுனால பகலில் கண்ணு தெரியாதாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்கிறார், பகல் குருடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது மரபு. தீப்பந்தம் முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது சிவாச்சாரியாருக்கு மரபு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பட்டக்கட்டையில் பகல் குருடு செல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே இதை உமாவதி சிவாச்சாரியருடைய காதில் படுது. அவர் சொல்கிறது அந்த வார்த்தை காதில் பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதாவது அவர் எப்படின்னா சக்தி நிபாதத்திலே தீவிர சக்தி நிபாதத்தில் இருக்கக்கூடியவர் உமாவதி சிவாச்சாரியார். கொஞ்சம் தீவிர சக்தி நிபாதம் அப்படின்னு என்னென்னா, அதாவது மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம்னு 4 இருக்குது ஞானத்தில். மந்தம் அப்படின்னா வாழை மட்டையில் தீ பத்துறது கொஞ்சம் கஷ்டம், நம்மளை மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் நாள் ஆகும். வாழை மட்டையில் தீ பத்துறது. அப்புறம் தீவிரம் அப்படிங்கிறது மரக்கட்டையில் தீ பத்துற மாதிரி. தீவிரதரம் அப்படிங்கிறது கரியில் தீ பத்துற மாதிரி. கரியில் சீக்கிரமாக தீ பிடிச்சிடும் இல்லைங்களா, அது மாதிரி. இவர் இருக்கிறது எப்படின்னா அதுக்கு மேலே தீவிரதரம் கற்பூரத்தில் தீ பத்துற மாதிரி. கற்பூரத்தில் சீக்கிரம் பத்திரம் இல்லையா, அது மாதிரி உமாவதி சிவாச்சாரியருடைய நிலை. பெரியவங்கெல்லாம் அப்படி தான், ஒரு தடவை ஒரு குறிப்பு கொடுத்தாவே அவங்க பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி இவருக்கு உடனே அது ரொம்ப உள்ளே போய் வேலை செய்யுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பல்லக்கை விட்டு கீழே இறங்குறார். கீழே இறங்கி வந்தோடனே மறைஞான சம்பந்தர் இதில் போடலை. இந்த மறைஞான சம்பந்தர் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக ஓடுவார். அப்படி ஓடுகின்ற பொழுது இவர் பின்னாடியே ஓடுவார். யார்? உமாவதி சிவாச்சாரியார். அப்படி பின்னாடியே ஓடி ஒரு முதலியார் தெரு அங்கே பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. அந்த பார்த்து வந்துட்டு இருக்கிற பொழுது அந்த ஓடி களைப்பு, அவர் அந்த பாத்தோயரைங்க அந்த கஞ்சி ஊற்றி தோய்வாங்க தெரியுங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதில் கஞ்சி உள்ள ஊற்றி இது பண்ணுவார். அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சி அது சொல்லணும்னா சைசிங் மாதிரி அது. ஆமாம், அதை முதலியாருக்கு அப்படி தான் பாத்தோயறது. நான் இருந்ததெல்லாம் முதலியார் விட்டு ஒரு கீழ்வாணி, அங்கே எல்லாம் கைத்தறி தான் அப்போ நாங்கள் எல்லாம் இருக்கிற பொழுது. அதனால் எனக்கு அதில் எல்லாம் கொஞ்சம் அனுபவம் உண்டு. அதனால் பார்த்து ஓய்வாங்க. அப்போ இவர் ஓய அந்த கஞ்சியை குடிப்பார். அந்த களைப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த இதுக்கு பாவுக்கு போடுற கஞ்சியை கொடுப்பாங்க, அதை குடிப்பார். அது சிவப்பிரசாதம் சொல்லி அவர் குடிப்பார். இவர் அந்த கையில் வலியிற கஞ்சியை எடுத்து குடித்ததாக சொல்லுவாங்க. இதில் இல்லை, அது ஒரு செவிவழி செய்தி தான். இவர் குரு பிரசாதம் சொல்லி அந்த கையில் வலிந்த அந்த நீரை கஞ்சியை எடுத்து குடித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அவர் திருவடியில் விழுந்து வணங்குறார்.
அப்படி திருவடியில் இருந்து வணங்கி அவர் குருநாதராக அவரையே ஏற்றுக்கிறார். அதாவது இவர் ஒரு தில்லைவாழ் அந்தனர், தலைமை சிவாச்சாரியார், இருந்தாலும் கூட மறைஞான சம்பந்தர் ஒரு சாதாரணமானவர் தான் அவர். ஆனால் மறைஞான சம்பந்தர் குருநாதராக ஏற்றுக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு பொறி தட்டுது, பட்ட கட்டையில் பகல் குருடு போனது அப்படிங்கிறது கொஞ்சம். அதனால் அவர் திருவடியில் விழுந்து வணங்கி அவர் மறைஞான சம்பந்தருடைய திருநோக்கம் பட்டதனால நயன தீக்கையும், கீழே விழுந்து வணங்கியவரை கையால் எடுத்தமையால பரிச தீக்கையும். கீழே விழுந்து வணங்கினா என்ன செய்வாங்க? குருநாதர் எந்திரியப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுப்பாங்க இல்லையா? அப்படிதான் ஞான சம்பந்த பெருமான் எடுக்கிறார் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசி அம்மா கீழே விழுந்து வணங்குகின்ற பொழுது பிள்ளையார் என்ன சென்றார்? 2 கையால் எடுக்கிறார். குலச்சரி நாயனாரே அப்படிதான். இப்போ பெரியவங்க என்ன செய்வாங்க? கீழே விழுந்தோன்னா எந்திரியப்பா எந்திரியப்பா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அதில் என்னன்னா, அப்படி எடுக்கிறதுனால ஸ்பரிசம் சொல்லக்கூடிய ஸ்பரிச தீக்கை ஆகுது. அவங்க நேரில் பார்க்கறதுனால நயன தீக்கை ஆகுது. 2 தீக்கை அவருக்கு ஆயிடுச்சு. அப்படி சீடராக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்யுமாறு அவர் கேட்டுக்கிறார். அதே மாதிரி சீடருடைய பக்குவம் அறிய மறைஞான சம்பந்தர் நெசவு இது பின்னாடி போட்டிருக்குது. வீதி வழியே சென்றார், அங்குள்ள துணி பாவிற்கு சேர்க்கும் கஞ்சியை ஊற்றினர். இருகையாலும் அக்கஞ்சியை மறைஞான சம்பந்தர் ஏற்று அறிந்தனார். முழங்கை வழியாக ஒலி எச்சமாகிய கஞ்சி உமாதிசிவம் குரு பிரசாதமாக அருந்தினார். சீடராக ஏற்று உபதேசம் செய்தார். இது அந்த பக்குவம் அப்படிங்கிறது அந்த குருநாதருடைய அந்த ஒரு இது சொல்றது. திருக்கோயில் வழிபாடு செய்யும் ஏனைய தில்லைவாழ் அந்தணர்கள் உமாதி சிவத்தை வழிபாடு செய்ய தகுதியற்ற நீக்கினர். ஏன்னா அந்தணர் அல்லாத ஒருவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டதனால அங்கு இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் இவரை வழிபாடு செய்வதற்கு தகுதியற்றவர்னு சொல்லி அவரை தள்ளி வச்சிடறாங்க. அவங்களுடைய இதிலிருந்து தள்ளி வச்சிடறாங்க. இப்போ ஆன்மார்த்த மூர்த்தியாக இறைவன் தில்லைவாழ் அந்தணர்கள் பூஜை செய்த போது அப்போ பெட்டகத்தில் சாமி இல்லாதனால உமாதி சிவத்தின் திருமணத்தில் உள்ளதாகவும் அவர் வந்தால்தான் கொடியேறும் என்று வானொலியாக கூறினார். அனைவரும் சென்று உமாதி சிவத்தை அழைத்து வந்தனர். அப்பொழுது கொடிக்கவி பாடி கொடியேற்றினார் என்று சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இவரை ஒதுக்கி வச்சனால் என்ன செய்யறாருன்னா, கொற்றவன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கொற்றவன்குடியில் போய் அவர் தனியாக இருந்துக்கிறார். அதற்கு பிறகு சாமி அங்கேயே போயிடுறார். சாமி அங்கேயே போனதுனால இவங்க வழிபாடு செய்யறதுக்கு பெட்டகத்தை திறக்கிற பொழுது நடராஜ பெருமான் அங்கே இருக்கிறது இல்லை. அப்படி இல்லாதனால அவங்க காணன்னு சொல்லி கேட்கிற பொழுது அசரீரியாக உமாவதி சிவாச்சாரியர் வந்தால் தான் நாங்கள் வருவோம், அதே மாதிரி உமாவதி சிவாச்சாரியர் வந்தால் தான் கொடி ஏறும் அப்படின்னு சொல்லி கொடியேற்றத்தும் பொழுது பெருமான் அந்த மாதிரி அசரீரியை சொன்னதுனால அவரை போய் அழைச்சிட்டு அவர் கையில் கொடி நூலெல்லாம் இல்லாமையே கொடிக்கவி பாடியே கொடியேற்றிய ஒரு பெருமை இவருக்கு உண்டுங்க. யாருக்கு? உமாவதி சிவாச்சாரியர். அதான் கொடிக்கவி அப்படின்னு சொல்லி அந்த 3 பாட்டு இருக்கு. அந்த கொடிக்கவி பாடியே அந்த கொடி ஏறுது. அப்படி ஆன்மார்த்த முத இறைவன் வானொலியாக கூறினார். அனைவரும் சென்று உமாதி சிவத்தை அழைத்து வந்தனர். அப்பொழுது கொடிக்கவி பாடி கொடியேற்று. கொடிக்கவி அப்படிங்கிறது நமக்கு இருக்கு, பாடத்திட்டத்தில் இருக்கு. கொடிக்கவி பாடத்திட்டத்தில் இல்லை, நெஞ்சு விடுத்துவது தான் பாடத்திட்டத்தில் இருக்கு, கொடிக்கவி இல்லை. தில்லை கோயில் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் என்ன, தில்லை கோயில் மடப்பள்ளிக்கு விறகு வெட்டி கொடுக்கக்கூடிய தினசரி விறகு வெட்டி கொடுப்பார் ஒருத்தர். அவர் பேர் பெட்ரான் சாமன் என்று சொல்லி, பெட்ரான் சாமன் சொல்லி அவன் விறகு வெட்டி கொடுக்கின்ற பொழுது உமாதிசிவம் திருமணத்திற்கு தினசரி விறகு வெட்டி கொடுக்கிறார். இறைவன் பெட்ரான் சாமனுக்கு ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாவது பெருமானிடத்துல நமக்கு குருநாதர் வேணும், குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கி வழிபாடு செய்யணும்னு சொல்லி பெட்ரான் சாமனுக்கு ஆசை. அந்த காலத்தில் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் தீக்கையெல்லாம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்காது. தன்னுடைய குலத்தினுடைய அருமை கருதி வெளியே சொல்றதுக்கு பயந்துக்கிறார். அப்படி வெளியே சொல்ல பயந்ததுனால சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். என்ன செய்யணும், நம்மளால என்ன முடியலைன்னா உடனே என்ன செய்யணும், பெருமான்ட்டு விண்ணப்பம் வைக்கணும். அப்படி பெட்ரான் சாமன் தினசரி இறைவனுடைய திருவடியில் விண்ணப்பம் வைப்பார். எப்படியாவது எனக்கு தீக்கை வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, பெட்ரான் சாமன்கிட்ட பெருமானே உமாதி சிவாச்சாரியார்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டை கொடுக்குறார். கை சீட்டை ஒன்று கொடுக்கிறார். இறைவன் ஓலை தூக்கு ஒன்றை பெட்ரான் சாமனிடம் கொடுத்து
அதனை உமாவதி சிவத்திடம் கேட்குமாறு கூறினார். மழை காரணமாக ஒரு நாள் மடத்திற்கு விறகு போடல, மழை வந்ததுனால விறகு போடல. அதனால உணவிற்கு காலம் கடந்து சென்றது. உமாவதி சிவம் உசாவி உண்மை உணர்ந்தார். மறுநாள் பெற்றான் சாம்பன் தன்னிடம் அழைத்து வருமாறு கூறினார். ஒரு நாள் மழை பெஞ்சதுனால விறகு போடல, அதனால அவனை அழைச்சிட்டு வர சொன்னதுனால 2வது நாள் என்ன பண்றாருன்னா 2 மடங்கு விறகு கொண்டு போய் போடுறார் பெற்றான் சாம்பன். அப்படி உமாதி சிவத்திடம் அழைத்து செல்லுகின்ற பொழுது பெற்றான் சாம்பன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓலைச்சீட்டு ஒன்று இருக்குதுல, இறைவன் கொடுத்தது, அந்த ஓலைச்சீட்டை உமாதி சிவாச்சாரியர்கிட்ட தனியாக கொடுக்கிறார். பெற்றான் சாம்பன் கொடுக்கின்ற பொழுது அதில் எழுதியிருந்தது தான் இந்த பாட்டில் கொடுத்துருக்குது பாருங்க. இறைவன் என்ன எழுதியிருக்கார் பாருங்க. அடியாருக்கு எளியன், சிற்றம்பலவன், கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, படியின் மிசை பெத்தான் சாம்பனுக்கு வேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை அப்படின்னு. இப்போ தீட்சை கொடுத்தா அந்த காலத்தில் முக்திக்கு போயிடுவாங்கன்னு ஒரு கருத்து இருந்திருக்கு. பெற்றான் சாம்பனுக்கு தீட்சை கொடுத்த உடனே முக்தி அடைஞ்ச ஒரே ஒரு ஆன்மா யாருன்னா பெற்றான் சாம்பன் தான். அதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி முக்தி அடையல. அதுக்கு பின்னாடி இது வரைக்கும் வரலாறு இல்லை. உபதேசம் பண்ண உடனே முக்தி. அதுக்கு பேர் என்னன்னா சத்தியோ நிர்வாண தீக்கைன்னு பேருங்க. நிர்வாண தீக்கையில் 2 இருக்கு. சத்தியோ நிர்வாண தீக்கை, இன்னொன்று அசத்தியோ நிர்வாண தீக்கை. அசத்தியோ நிர்வாண தீக்கை அப்படிங்கிறது என்னன்னா படிமுறையில் பக்குவம் பெருமான் திருவடி அடையிறது. சத்தியோ நிர்வாண தீக்கைங்கிறது என்னன்னா பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு தீக்கை கொடுத்தோன்னா அப்பவே பெருமான் திருவடி அடைஞ்சிடும். அவ்வளவுதான். மந்திர உபதேசம் பெற்றோன்னா போயும். இவர் அப்படிதான். யார்? இந்த பெற்றான் சாம்பன். அதான் இது இறைவனே அந்த கைச்சீட்டு எழுதியது. அதாவது சாத்திரத்தில் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு சாமி. அதே மாதிரி தோத்திரத்திலையும் திருமுறைகளையும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இல்லையா? 11ஆம் திருமுறையில் நம்முடைய பானபத்திரருக்கு சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட பொருள் வாங்கிட்டு வர சொல்லி கடிதம் கொடுத்துருக்கார். இதே மாதிரியே அங்கேயும் கைச்சீட்டு எழுதியிருக்கிறார். 11ஆம் திருமுறை மதிமொழி புரிசை மாடக்கூடல், பதிமிசை நிலவு பால்நிற வரைச்சிறகு, அன்னம்பயில் ஒளில் ஆலவாயின், மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம், பருவக்கொன்மு படியன பாவலருக்கு ஒருமையில் உரிமையில் உதவி ஒளிதுகள் குருமா உரைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. அதாவது ஒரு கடிதம்னா எப்படி எழுதணுங்கிறத நமக்கு சாமியை எழுதி காட்டியிருக்காரு. முதல்ல யார் எழுதணுங்கிறத சொல்றாரு சரிங்களா? மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய அன்னங்கள் பயின்று அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சோலைகள் நிறைந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய பெருமான் ஆகிய நான் எழுதி கொள்ளுவது, சொக்கநாத பெருமான் ஆகிய நான் எழுதி கொள்ளுவது. அப்புறம் யாருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. பருவ கொன்மு படியன பாவலருக்கு உரிமையில் உதவி ஒளிதுகள். அப்படி யானைகள் எல்லாம் நிரம்ப இருக்கக்கூடிய கொடுக்கறதுல மேகத்தை விட சிறந்த சேரமான் பெருமானுக்கு எழுதப்பட்டது. கொடுக்கறதுல எப்படின்னா கார் கொண்ட கொடைகளரை தெரிவார்க்கு முடியினார் சுந்தரர். அப்படின்னா கொடுக்கறதுல கரிய மேகத்தை போலவான் யாரு? நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத செல்வமா என்ன? ஆலவாய் பெருமான் இல்லாத செல்வமா சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட இருந்துற போது? அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய கொடைத்தன்மை எல்லாத்துக்கும் தெரியணும்னு சாமி நினைச்சாரு. அதுக்கு தகுந்த அது என்ன சொல்லாரு? மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது ரொம்ப முக்கியமான இடம். அது நல்ல நியாயமான வழியில சம்பாதிச்ச பொருளை தான் அடியார்களுக்கு கொடுக்கணும். திருடிட்டு வந்த காசு, ஏமாத்தின காசு எல்லாம் அடியார்களுக்கு போனா போதுன்னு கொடுக்க கூடாது. அன்னைக்கே சாமி சொல்லியிருக்காரு. ஆமா, நல்ல நேர்மையான வழியில சம்பாதிச்சுதான் இருக்கணும். அதுல ஒரு 2 ரூபா கொடுத்தா கூட போதும் இல்லைங்களா? ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா கூட, ஏமாத்திட்டு வந்த காசு வேற வழியில சம்பாதிச்சது இதெல்லாம் நம்ம அடியார்களுக்கு செய்யறது நமக்கு பெரிய புண்ணியமெல்லாம் ஒன்றும் கிடைச்சிடாது. அன்னைக்கே மான் பொருள் கொடுத்துன்னா உயர்ந்த பொருளா கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அங்கேயே வச்சுக்காத, திருப்பி அனுப்பிடு அப்படின்னு சொல்லாரு. அந்த கடிதம் கொண்டு வர்றது தெரிஞ்சு அவர் பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. யாரு? சேரமான் பெருமான் நாயனார் பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிவபெருமானே ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாருன்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! சும்மா அப்படியே ஆனந்த கூத்தாடுறார். அவர் திருவடியில ஒரு முறையெல்லாம் அல்ல, பல முறை விழுந்து வணங்குறார் சேரர். அந்த கடிதம் கொண்டு வந்த பத்திரருடைய பானபத்தருடைய திருவடியில பல முறை விழுந்து வணங்குறார். அவரை ஆசனத்தில் அமர செய்து இந்த அரசாட்சியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அங்கிருந்த யானை குதிரைகள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றார். அப்படி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு பானபத்தர் என்ன சொன்னார்னா, என்னுடைய தகுதிக்கு ஏற்றதை மட்டும் கொடுத்தா போதும், பெருமானுடைய கட்டளை அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இறைவனுடைய கூற்றை மறுக்க கூடாதுன்னு சொல்லி சேரர்
தேவையானதை மட்டும் கொடுத்து அனுப்புனார் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படுது. இதே மாதிரி இதிலே உமாபதி சிவாச்சாரியாருக்காக இறைவனே கைசீட்டு எழுதி கொடுத்திருக்கிறார். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன், அடியாருக்கு எளியனா பாரு சாமி எப்படி சொல்றாரு, அடியாருக்கு எளியன் அப்படிங்கிறது. ஆமா, நம்ம அடியாருக்கெல்லாம் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் தட்டி உட்கார வச்சுருவார் இல்லையா. சாமியே எளியன்கிற பொழுது நாம எப்படி பாஸ் ஆக முடியும்? நாம அதோட கடையனே கடையன். ஆமா, சாமியே என்ன எழுத சொல்றாரு பாருங்க, அடியாருக்கு எளியன். அப்ப அடியாருக்கு பாஸ் எல்லாம் யாருமே கிடையாது, எல்லாருமே அடியாருக்கு அடியன் தான். ஆமா, அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன். கொற்றங்குடியாருக்கு, கொற்றங்குடியார்னா கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. படியின் விசை பெத்தான் சாமனுக்கு பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறையினர். தீட்சை கொடு அப்படின்னு மட்டும் சொல்ல, முக்தி கிடைக்கிற மாதிரி தீட்சை கொடுக்கணும். சும்மா எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி கொடுக்க கூடாது இல்லையா. உமாபதி சிவாச்சாரி எத்தனையோ பேருக்கு தீட்சை கொடுத்துருப்பாரு, எல்லாருமே முக்தி அடைஞ்சானா என்ன இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிர்வாண தீக்க கொடுன்னு அர்த்தங்க. நிர்வாண தீக்க கொடு, முக்தி பஞ்சாகரம் கொடு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதானே முக்தி பஞ்சாகரம், பேரே முக்தி பஞ்சாகரம். ஆமா, அதான் அந்த பஞ்சாகரம் தான் முக்தி கொடுக்கக்கூடியது. அதான் அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, தாயின் துணையோடு தாதையை நுகர்ந்து தாயை மறந்து பின் தாதையுடன் கூடி மகிழ்தல் அப்படின்னாரு. அம்மாவுடைய துணையோட அப்பாவை போய் பார்த்து கூட்டிட்டு போன அம்மாவை மறந்து அங்கேயே அப்பாவோடவே ஐக்கியமாயிரும். மறுபடியும் அம்மாவை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது. அதனால் அதுதான் முக்தி பஞ்சாகரம் அப்படிங்கிறது. சிவய சிவ அப்படின்னு சொல்லி சொல்றது. சி வா யா மீண்டும் சி வா. அது இருதலை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருதலை மாணிக்கம்னா ஆன்மா, யாங்கிறது ஆன்மா. முன்னாடியும் சீவா இருக்கு, பின்னாடியும் சீவா இருக்கு. அதுதான் உயர்ந்த பஞ்சாகரம். அதுக்கு மேல உபதேச மந்திரம் இல்லை. நாயோட்டு மந்திரம் சி எல்லாம் இருக்கு, திருமூலர் சொல்றாரு. ஆனா உபதேச மந்திரம் அப்படிங்கிறது சிவய சிவோட முடிஞ்சது. அதுக்கு மேல மந்திரம் கிடையாது. இப்போ உமாதி சிவாச்சாரியர் என்ன செய்யறாருன்னா, ஞான தீக்கையில சத்தியோ நிர்வாண தீக்கை செய்தார். அப்போதே பெற்றான் சாமன் திருவருளில் இரண்டரை கலந்தான் அப்படின்னு. தீட்சை கொடுத்தோன்னா ஒருத்தர் திருவடி அடைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? இந்த ஐயர் ஏதோ மந்திரம் போட்டாரு அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அங்கே ஆச்சு. பெரிய கலவரம் ஆயிடுச்சு. ஏதோ நடந்துருச்சு, சாமி ஏதோ பண்ணிருச்சு. அதனால அரசன்கிட்ட செய்தி போகுது. மனைவி போய் மன்னன்கிட்ட முறையிடுறான். ஏன்னா பெற்றான் சாமனுக்கு இருந்த ஒரு இது, அந்த ஒரு ஞானம் அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு இல்லை. அதனால மன்னனிடத்துல போய் முறையிடுறாங்க, என்னுடைய கணவன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி. உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னா, உமாதி சிவத்திட்ட எல்லாரும் விசாரிச்சு வருகின்ற பொழுது உமாதி சிவாச்சாரியர் சொல்றாரு, அவரை பக்குவ நிலையில இருந்தாரு, அதனால உபதேசம் பண்ணோன்னு திருவடி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா, அதே மாதிரி இன்னொருத்தர் செஞ்சு காட்டு அப்படிங்கிறார். சான்று வேணும்ல, செஞ்சு காட்டுன்னா பார்க்குறாரு உமாதி சிவாச்சாரியர். ஒருத்தர் கூட அந்த பக்குவம் இல்லை. அந்த கூட்டத்தில் உபதேசம் பண்ணோன்னு திருவடி அடைகிற மாதிரி யாருமே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு குருநாதர் தீக்கி கொடுத்தா நீ இப்போ திருவடி அடைஞ்சிருவான்னு நம்ம யாராச்சும் போவோம்னு நினைக்கிறீங்களா? யாருமே போக மாட்டோம். கடைசியாக தான் இப்போ எல்லாருமே தீட்சை வாங்கினா உடனே முக்தி வா அப்படின்னா யாராச்சும் போயிருமே என்ன. அது மாதிரி தான் உமாதி சிவாச்சாரியர் அந்த நேரத்தில் பார்த்தா ஒருத்தருக்குமே அந்த ஒரு பக்குவமே இல்லை. அதனால் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் தினசரி பூஜை செஞ்சு ஒரு முள்ளு செடியில் போய் ஊற்றுவார் தண்ணியை. அந்த அது என்ன சொல்றது, அதுக்கு பேர் மிச்சிலம்னு பேர் வடமொழியில். அதாவது நம்ம பூஜை பண்ண அந்த தீர்த்தமெல்லாம் இருக்கு இல்லையா, நிர்மாலய தீர்த்தம். அந்த நிர்மாலய தீர்த்தத்தில் முள்ளு செடிக்கு ஊற்றுவார். பார்த்தாரு, அந்த முள்ளு செடிக்கு பக்குவம் இருந்தது அவர் கண்ணுக்கு தெரியுது, அவருக்கு நல்லா தெரியுது. அதனால் அந்த முள்ளு செடிக்கு உபதேசம் பண்ணார். முள்ளு செடிக்கு உபதேசம் பண்ணுற பொழுது எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த செடி அப்படியே கருகி மேலே போச்சு. அதான் அப்போதான் அவர் சொல்கிறத எல்லாரும் நம்புனாங்க. இல்லைன்னா உமாபதி சிவாச்சாரியருடைய பாடம் அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி தீவிரதர சக்தி நிபாதமுடையவர் யாரும் காணப்பெறவில்லை. அதாவது திருமஞ்ச நீர் விழும் இடத்தில் முளைத்து வளர்ந்த முள்ளுச்செடியை பார்த்தார், அதன் பக்குவத்தை உணர்ந்து அதற்கு சத்தியோ நிர்வாண தீக்கை செய்து முக்தி அளித்தார் என்று சொல்லி இப்படி ஒரு வரலாறு அவருடைய வரலாற்றில், அருள் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அப்படி நிறையா பற்றி எழுதியிருக்கு. மீண்டும் சைவ சித்தாந்தம் பற்றிய மெய்கண்ட நூல்களில் 14 8 நூல்களை இயற்றிய உமாதி சிவாச்சாரியார். சிவஞான போதமாகி முதல் நூலுக்கு சிவஞான சித்தியார் வழிநூல், உமாதி சிவாச்சாரியர் செய்த சிவப்பிரகாசம் சார்பு நூலுங்க.
ஆமாம், திருவள்ளுவர் கோராத வீட்டினரை அடிப்படையாக கொண்டு 10 அதிகாரம் 100 குறள் வெண்பாவால் ஆக்கப்பெற்றது திருவருட்பயன். அருமையான நூல் திருவருட்பயன். நீங்கள் எல்லாரும் அவசியம் படிக்க வேண்டிய நூல் திருவருட்பயன் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். அப்படின்னா சைவ சித்தாந்தம் முழுக்க முழுக்க முப்பொருள் உண்மைகளை தெளிவாக சொல்லப்பட்டது திருவருட்பயனில் தான். திருவருட்பயன் ஒரு நூலை நல்லா கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சைவ சித்தாந்தம் எளிமையாக புரியும். அவ்வளவு இருக்கு. அதில் பேராசிரியருடைய உரை, ஐயாவுடையாருடைய உரை, அதை வச்சு தான் அடியே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதில் என்னென்னா ஐயாவுடைய உரையில் யாரும் செய்யாத ஒரு இதை என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, ஒவ்வொரு குறளுக்கும் அந்த குறளுடைய பொருளை சொல்கிறார். எல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லிட்டு குறளுடைய பொருள் சொல்கிறார். அப்புறம் ஒரு அதிகரணம் முடிஞ்ச உடனே அதிகரண தொகுப்புன்னு ஒன்று வச்சிருப்பார். அந்த அதிகரண தொகுப்பில் அந்த 10 பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்கிறத சொல்கிறார். இப்படியே 10 அதிகாரத்துக்கும் சொல்லியிருக்கிறார். முதல் ஆரம்பத்திலே எப்படின்னா எந்தெந்த குறள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்கிறார். பதிமுதுநிலை அப்படின்னா என்ன? பதிமுதுநிலை என்று சொல்வது இறைவனுடைய 2 நிலைகள் இருக்கு இல்லையா? சொரூப நிலை, தடத்த நிலை என்று சொல்லக்கூடிய 2 நிலைகளை சொல்லுவது பதிமுதுநிலை. அடுத்தது உயிரவை நிலை. உயிரவை நிலை அப்படிங்கிறது என்னன்னா ஆன்மாவினுடைய இயல்பை சொல்லுவது, ஆன்மாவினுடைய பக்குவம், ஆன்மா எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவது உயிரவை நிலை. அப்புறம் இருள்மல நிலை 3வது அதிகரணம். அந்த 3வது அதிகரணத்தில் இருள்மல நிலையில ஆணவ மலம் என்னவெல்லாம் செய்யுது, ஆணவ மலத்தினுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத 10 பாட்டில் சொல்றார். அதற்கு அடுத்தது 4வது அதிகரணம் அருள் உருநிலைங்க. அருளுரை நிலை அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய திருவருள் சக்தி. அந்த இறைவனுடைய திருவருள் சக்தியை பற்றி சொல்லுவது 4வது அதிகரணம். சரி, 5வது அதிகரணம் அருள் உருநிலை. அந்த இறைவனுடைய திருவருள் சக்தி உருவம் எடுத்து வருகின்ற பொழுது குருநாதரா வர்றாரு பாருங்களா, அதுதான் 5வது அதிகரணம். அப்படி 5வது அதிகரணத்தில் அருள் உருநிலை, இறைவனுடைய திருவருள் உருவம் எடுத்து வருவது தான் அருள் உருநிலை ஆகிய 5வது அதிகரணம். சரி, அப்படி சாமி என்ன செய்யறாரு அப்படின்னா உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண அந்த ஆன்மா என்ன ஆகும்? அது 6வது அதிகரணம் அறியும் நெறி என்று சொல்லி 6வது அதிகரணம். சரி, உபதேசம் பண்ண ஒரு ஆன்மா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விளக்கம் அடையும். அதான் 7வது அதிகரணம் உயிர் விளக்கம் என்று சொல்லுவது. உயிர் விளக்கம். சரி, உயிர் விளக்கமான என்ன ஆகும்? அந்த ஆன்மா கொஞ்ச நாள்ல இன்பத்தை அடையும், இறைவனுடைய திருவருள் இன்பத்தை அடையும். அதான் 8வது அதிகரணம் இன்புறு நிலை. இந்த திருவருட்பயனை என்னன்னா 2 அதிகரணம் தான் நூலுங்க. திருவருள் அதனுடைய பயன். திருவருளை பற்றி சொல்வது 4வது அதிகரணம், அதனுடைய பயனை பற்றி சொல்வது 8வது அதிகரணம் இன்புறு நிலை. அப்ப மற்ற அதிகரணம் மீதி 8 என்னன்னா அதுக்கு துணை செய்யக்கூடிய அதிகரணங்கள். சரி, ஒரு ஆன்மா பெரிய அடையக்கூடிய பெரிய நிலை என்னன்னா இன்புறு நிலை. இன்புறு நிலை அடைஞ்சாச்சு ஒரு ஆன்மா, அந்த இன்புறு நிலை இருக்குமா போயிருமா ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இப்போ நமக்கு பெற்ற இன்பம், உலகியல் இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அதுக்கு பிறகு அந்த இன்பம் மீண்டும் போயிடும், பழைய நிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் திருவருள் இன்பம் அப்படிங்கிறது அதுவும் அப்படிதான். போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத 9, 10 அதிகரணம். போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, 2 வழி தான் சொல்றாரு. யார்? உமாதி சிவாச்சாரிய சொல்றாரு. 1 5 எழுத்து அருள் நிலை, 5 எழுத்தை சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. இன்னொன்று 10வது அதிகரணம் அணைந்தோர் தன்மை, அடியார்களோட இரு அப்படிங்கிறார். வேற எந்த வழியுமே கிடையாது. நீ ஒரு பெரிய இன்பத்தை உனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இறைவனுடைய திருவருள் இன்பம் கிடைச்சிருச்சு, எப்படியா கஷ்டப்பட்டு வந்துருச்சு உங்களுக்கு, உங்களை விட்டு போகாது இருக்கிறதுக்கு 2 வழி தான். ஒன்று 5 எழுத்தை சொல்லணும், இல்லைன்னா அடியார் கூட இருக்கணும், வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் நமக்கு அந்த திருவருட்பயனில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு இதுங்க. திருவருட்பயனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேற எந்த நூலும் நீங்கள் படித்தா படிக்கலாம், படிக்காத போன விட்டுறலாம். உண்மையிலேயே சொல்கிறேன் நான். அதுலேயும் வையாபுரியாருடைய உரை பின்னி எடுத்திருப்பார். வையாபுரியாருடைய உரையில் உங்களுக்கு மேற்கோள் அப்படின்னா சைவ சித்தாந்தத்துக்கு மேற்கோள் எதில் எடுப்பார்? பெரிய புராணத்தில் எடுப்பார், திருவாரத்தில் எடுப்பார், தேவாரத்தில் எடுப்பார். எதிலிருந்து நூல் இருக்கார். அதனால தான் அந்த உரை எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு உரை. பேராசிரியருடைய உரை நீண்ட நாளாக எழுதினார் அந்த உரையை. எனக்கு தெரியும், அவர் திருவருட்பயனுக்கு ரொம்ப நாள் எழுதினார். 20 அருமையாக உரை எழுதியிருக்கார். ஐயாவுடைய உரையெல்லாம் படித்தோன்னு வச்சுங்களேன், அதாவது எதையுமே தன்னுடைய கருத்தாக சொல்ல மாட்டார். எப்பொழுதுமே மேற்கோள், நூல் மேற்கோளோட தான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் உரை இருக்குது நமக்கு என்று சொல்லி ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, ஒரு சைவ சித்தாந்தத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா, இப்போ இதெல்லாம் என்னென்னா குருநாதருடைய திருவடியை முதல்ல வணங்கிட்டோம்னா நூல் எளிமையாக புரியும். அதனால தான் இந்த போற்றிப்பாருடைய நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுங்க. அதே மாதிரி தான் நெஞ்சு விடுத்துவது போற்றிப்பட்ட 2 நூல் தான். 14 சாத்திரங்களில் இந்த 2 நூல் மட்டும் குருநாதரை பற்றிய நூலுங்க.
வேற எதுவும் கிடையாது. குருநாதரை பற்றிய சாத்திர நூல்கள் என்னன்னா இந்த 2 தான். ஆமாம், அதனால் இது ரொம்ப முக்கியமான நூலாக வைத்து சொல்லப்படுவது. ஆமாம், சிவஞான போதமாகிய முதல் நூலுக்கு சிவஞான சித்தியார் வழிநூல். முதல் நூல் சிவஞான போதம். இப்போ பெரிய புராணத்தில் முதல் நூல் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் தொகை இல்லைங்களா. அப்புறம் வகை நூல் என்னன்னா திருத்தொண்டர் திரு அந்தாதி. அப்புறம் விரிநூல் பெரிய புராணம் இல்லைங்களா, தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம். இப்போ அதே மாதிரி சாத்திரத்தில் முதல் நூல் அப்படின்னா சிவஞான போதம். அப்புறம் வழிநூல் அப்படிங்கிறது என்ன, விரிநூல் அப்படிங்கிறது என்னன்னா சிவஞான சித்தியார். சார்பு நூல் அப்படிங்கிறது சிவபிரகாசம். இப்போ சிவபிரகாசம் யார் செஞ்சது? உமாதி சிவாச்சாரியார் செஞ்சது இல்லைங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த 3 நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அருளந்தி சிவாச்சாரியர் செய்த சிவஞான சித்தியார், அதே மாதிரி முதல் நூலாக இருக்கக்கூடிய மெய்கண்டார் செய்த சிவஞான போதம், சார்பு நூல் என்று சொல்லக்கூடிய சிவபிரகாசம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நூலுங்க. திருவள்ளுவர் கூறாத வீட்டினரை அடிப்படையாக கொண்டு 10 அதிகாரம் 100 குறள் வெண்பாவால் ஆக்கப்பெற்றது என்று சொல்ல திருவள்ளுவர் பயன் சொல்றார். ஆமாம், பேரூர் மணிவாசர் ருக்மணி மண்டலத்தின் வழிநடத்த பெறும் சைவ பாட வகுப்பின் 4ஆம் தொகுப்பிற்கு 2ஆம் நூலாக போற்றி பகருடை அமைந்துள்ளது. போற்றி என்பதை அடிப்படையாக கொண்டு பாடப்பெற்ற போற்றி திருத்தாண்டகம், போற்றி திருஅகவல், போற்றி கழி வெண்பா முதலியவ போற்றி என்பதை கொண்டு பகருடை வெண்பாவில் அமைந்ததனால் போற்றி பகருடை எனப்பட்டது. போற்றினா வணக்கம் அர்த்தங்க, வேற ஒன்றும் இல்லை. வணக்கம் என்ற பொருளிலும் எம்மை போற்றி காப்பதாக என்ற பொருளிலும் வரும் தமிழ் சொல். குரல் வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை வெண்பா, பகருடை வெண்பா, இதெல்லாம் இலக்கணம். நூலில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள், வெண்பாக்களின் வகை என்று சொல்லி 2க்கும் மேற்பட்ட எதுகை தொடையை கொண்டு வருதல் பல தொடை பகருடை என்று சொல்லுவது. இன்னொரு இயல்பாகவே 14 போற்றிகள் அமைந்துள்ளன. 14 போற்றிகள் 14 சித்தாந்த சாத்திரங்களை குறிக்கக்கூடியது என்று சொல்லி 14 முறை குருநாதருடைய திருவடியை போற்றி வணங்கியிருக்கிறார் என்று சொல்லி இந்த நூல் இப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்ற. பதிப்புரையில் இதே மாதிரி லட்சுமி பேராசிரியர் இருக்கா. சரி, நூலுக்குள்ள போயிடலாமா? மொத்தம் கன்னின்னு சொல்லுவாங்க. அதாவது 95 கன்னிகள் அப்படின்னா ஒரு கன்னிங்கிறது 2 வரி. 95 கன்னிகள் அமைய பெற்றிருக்கிறது. கடைசியா போற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல பக்கம் 14 எடுத்துக்கங்க. போற்றி பெயரோட முதல்ல மூலத்தை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு போற்றியா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஒவ்வொரு வரியா எடுத்து சொல்லும், ஒவ்வொரு போற்றியா எடுத்துட்டோம்னா அதுல அந்த பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம விளக்குறையில் பார்த்துக்கலாம். இறைவனை பற்றி சொல்றாருங்க. சாமி எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத முதல்ல சொல்றார். முதல் போற்றியில இறைவனுடைய பெருமை என்ன, எப்படிப்பட்டவன் இறைவன்? திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் இல்லையா, அப்படிப்பட்ட பெருமானுடைய பெருமையை இதுல சொல்றாருங்க. அதாவது சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் இறைவனாக சொல்லுவது எல்லாமே குருநாதர் தான். குருநாதராக சொல்வது எல்லாமே இறைவன் தான். இந்த இடத்துல குருநாதராக சொல்லப்பட்டது யாரை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சிவபெருமானத்தான் குருநாதராக சொல்லியிருக்கிறார். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இறைவனே மானுட சட்டை தாங்கி, அதாவது மும்மல ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி இறைவனே குருநாதராக வருவது அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம் சொல்றது. இப்ப இந்த போற்றி சொன்னது குருநாதருக்கு, ஆனா யார சொல்லியிருக்குது? இறைவனை பற்றி சொல்லியிருக்கு. இந்த பாட்டு 14வது பக்கம் எடுத்துக்கங்களேன். பூமன்னு நான்முகத்தோன் புத்தேலி ராங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்பன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவேதம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேமவொலி எவரும் தேரும் வகை மாமணிசூல் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி அப்படின்னா, பூமன்னு நான்முகத்தோன் புத்தேலி ராங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிபார்வன் அப்படின்னார். பூமன்னு நான்முகத்தோன் அப்படின்னா தாமரை பூவிலே நிலையாக அமர்ந்திருக்கக்கூடிய 4 முகத்துடைய பிரம்மன். பூமன்னு நான்முகத்தோன்கிறது பிரம்மன். அப்புறம் புத்தேலி ராங்கவர்கோன் அப்படின்னா தேவர்களும் அவர்களுக்கு தலைவனாகிய தேவேந்திரனும். புத்தேலியர் அப்படின்னா தேவர்களுங்க. அப்புறம் ஆங்கவர்கோன்னா தேவருடைய தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரனும். மாமன்னு சோதி மார்பன் அப்படி மணிபார்வன். மாமன்னு சோதி மணிபார்வன் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது திருமகளை தன்னுடைய நெஞ்சிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய திருமால் அப்படின்னு சொல்றார். திருமகள் நிலையாக உள்ள மார்பில் ஒளி பொருந்திய கௌதமனை அணிந்திருக்கும் திருமாலும்
அப்புறம் என்ன சொல்றார், நாமன்னும் வேதம் வேதாந்தம் அப்படின்னாரு. அப்படின்னா நாவிலிருந்து கூறப்பெறுகின்ற வேதங்களும் அவற்றின் முடிவான உபநிடதங்களும் விளக்கம் செய் விந்துவுடன், எல்லாவித பொருள்களையும் விளக்கம் செய்கின்ற விந்துவும் நாதம் நாதாந்தம், விந்துக்கு காரணமான நாதம் அதன் இறுதியாக முடிநிலையும் ஆகியவை தத்தம் உள்ளத்தில் தோன்றிய அறிவுகளால் முடிந்தளவு தேடி காணவும் அளவுபடாமல் அப்பாற்பட்டிருக்கின்ற சேம ஒலி. அப்படின்னா பாதுகாவலை தருகின்ற ஒளிவடிவான பதி. இறைவன் எப்படிப்பட்டவன்னா ஒளிவடிவானவன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அத ஒளிவடிவான அந்த பதி எவரும் எல்லா உயிரினங்களும் வழிபட்டு மலமயக்கம் நீங்கி தெளியும் பொருட்டு உயர்ந்த மாணிக்கங்கள் சூழ்ந்து விளங்குகின்ற அழகிய சபையில் ஞான வடிவாய் நிறைந்து தோன்றுகின்ற பிறவி வழக்கருக்கன் என்ற நிறுத்த நிலை போட்டு உயிர்களின் பிறவி தொடர்பை அறுக்க செய்யும் கூத்தப்பிரான் நடன நிலை எம்மை காப்பதாக என்று சொல்லி, அது இறைவன் எப்படிப்பட்டவன் சொல்றாருங்க. என்னன்னா திருமால், பிரம்மன், இந்திரன், அப்புறம் வேதங்கள், உபநிடதங்கள், இது எல்லாம் தேடி காண முடியாதவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, நம்முடைய பிறப்பை நீக்குவதற்காக தில்லையம்பதியில நின்று திருக்கூத்து இயற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமா, அதாவது நமக்கு நம்முடைய அப்பர் சுவாமிகள் எதுல சொல்லியிருக்காருன்னா, நம்ம லிங்கபுராண குறுந்தொகையில் சொல்றார் இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. புக்கனைந்து புரிந்தலர் இட்டலர் நக்கனைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கனைந்த சுடரொளி வல்லலை மிக்கு காணலுற்றாரங்கு இருவரே அப்படின்னார். அப்படின்னா புக்கனைந்து புரிந்தலர் இட்டிலர், திருமால் ஏன் திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடி போறாங்க இல்லையா, அடிமுடி தேடி செல்லுகின்ற பொழுது திருமால் ஏனமாக சென்று திருவடியை தேடுறார், கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி பிரம்மன் அன்னப்பறவையாக சென்று மேலே போறான், அவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. இவர் கண்டுபிடிக்க முடியலன்னு ஒத்துக்கிறாரு, அவன் ஒத்துக்கிறது இல்லை, அவன் பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்றான் இல்லைங்களா. அதான் பூமன்னு நான்முகத்தோன் புத்தையலி ராங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிபார்வன் நாமன்னும் வேதாந்தம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு என்ன காரணங்கிறத அப்பர் சாமி சொல்றாரு பாருங்க. அவங்க புக்கனைந்து புரிந்தலர் இட்டிலர் அப்படின்னா நல்ல அன்போடு மலர் கொண்டு வந்து மலரை கொய்து பெருமானுக்கு சாற்றல. அப்புறம் நக்கனைந்து நறுமலர் கொய்தலர், அப்புறம் என்ன சொல்றாரு, புக்கனைந்து புரிந்தலர் நக்கனை நறுமலர் கொய்தலர் சொக்கனைந்த சுடரொளி வல்லலை மிக்க காணலுற்றாரங்கு இருவரேன. அதனால ரெண்டு பேரும் பார்க்க முடியல. இறைவனை அன்போடு வழிபாடு செய்யறதுக்கு மலர் கொண்டு வந்து வழிபாடு செய்யல. அதே அந்த பதிகம் முழுக்க என்னென்னவெல்லாம் சரியை தோன்றுக்குதோ அத்தனை இருக்குங்க. சாணமும் அதே மாதிரி கோயிலை நல்லா கூட்டி சாணம் போட்டு மெழுகல, அதனால் அவங்க பெருமானுடைய திருவடியை அடைய முடியல அப்படின்னு அந்த லிங்கபுராண குறுந்தொகையில முழுக்க அத்தனை சரியை தொண்டு இருக்கு. மலர் கூடையாக மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றல, கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி வெண் சங்கம் மூதி பெருமானை வழிபாடு செய்யல, அதனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் அப்படி சொல்லியிருக்கு. அந்த லிங்கபுராண குறுந்தொகையில கடைசியா சொல்லுவார், செங்கனானும் பிரம்மனும் எங்கும் தேடி திரிந்தும் காண்கிலர் இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்று சொல்லி இறைவனே மீண்டும் அவருக்கு திருவடி காட்டுறார் என்று சொல்லி சொல்றார். அப்படியெல்லாம் இந்த இதுல இருக்குங்க. அதே மாதிரி பெரிய புராணத்துல இருக்கு பெருமானுடைய திருவடி. நம்முடைய திருவாரூர் சிறப்புல சொல்றாரு இல்லையா, படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூதுவாய் நடந்த செந்தாமரையடி நாறுமாலம். இறைவனுடைய திருவடி எப்படின்னா படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் அப்படின்னா, ஏனம்னா திருமால், அன்னம்னா அன்னப்பறவையாக சென்ற பிரம்மன், ரெண்டு பேரும் தேடி காண முடியாத திருவடி என்னது தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூதுவாய் அப்படின்னா, இவங்க ரெண்டு பெரியவங்களும் தேடி காண முடியாத திருவடி தன்னுடைய அடியாருக்காக ஒரே இரவுல 2 முறை திருவாரூர் வீதியில தூது சென்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க, திருமாலும் பிரம்மனும் பூமியை தேடிட்டும் போய் தேவையில்லை, அதே மாதிரி விண்ணுலகத்தில் போய் பறந்து அங்கே மேலையும் போயிருக்க தேவையில்லை. பறவைநாச்சியாருடைய வீட்டில் படுத்து கிடந்திருந்தா வாசப்படியில் 2 பேரும் நல்லா பார்த்துருக்கலாம் பெருமான் திருவடியை இல்லையா. வேலையை கெடுத்துட்டு மண்ணை குடைஞ்சிட்டு ஒரு ஆள் போக, அதை விண்ணுக்குள்ள மேலே போறேன்னு சொல்லி ஒரு ஆள் அன்னப்பறவையை போக, தேவையில்லாத வேலை. எங்கிருந்து இருக்கோம்னா இங்க பறவைநாச்சியாருடைய வாசப்படியில் போய் உட்கார்ந்துருந்தா எப்படியோ பெருமான் திருவடி பார்த்துருக்கலாம் என்று சொல்லி ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. அது மாதிரி அதே அடியார்களுக்கு பெருமான் எளிவந்த பிரான் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்லை. அதாவது கனவிலும் தேவர் கரியாய் போட்டு நினைவிலும் நாயனுக்கு அருணினை போட்டின் மணிவாச பெருமான் சொல்றாங்க. அப்பர் சாமிகளுக்கு
அந்த திருப்பயஞ்சிலையில் பெருமான் வந்து கட்டமுது கொடுக்குறாரு இல்லைங்களா, அப்பவும் இதே உதாரணம் சொல்றாரு. அங்க விழியேந்திய நெற்றியினார் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய், காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வலிபோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய், நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார், விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பரே. இந்த ஓமை அங்க சொல்றாரு. விண்ணின் மேல் தாவும் அதை என்ன, விண்ணின் மேல் தாவும் புல்னா பறவை இல்லைங்களா, விண்ணின் மேல் தாவும் புல்லும் அப்புறம் மண்கிழிக்கும் ஏனமும் காண்பறியவர்தா அப்படின்னார். திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத பெருமான் நாவுக்கரசருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நாவுக்கரசர் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். திருப்பயஞ்சலியில கட்டமுது இருக்குது, நீங்க உண்டு களைப்பாறலாமே. அது மட்டுமல்ல, அது வரைக்கும் அங்க சோலையெல்லாம் எதுவும் கிடையாது. எங்க திருப்பயஞ்சலியில மொட்டை வெயில், நல்ல வேனில் காலம். அப்படியே சாமி அப்படியே சோலையா மாத்துறாரு. முதல்ல காவும் குளமும் முன் சமை, குளமெல்லாம் கிடையாது அங்க, அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் சாமி வராரு அப்படின்னு சொல்லி சாமி முதல் வேக வேகமா போய் அப்படி இதெல்லாம் செய்யறாரு. அப்புறம் சாமி திருவானைக்காவலிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறார், திருச்சிராப்பள்ளியிலிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறார். அவர் வர்றதுக்குள்ள இதெல்லாம் செஞ்சாகணும். அதில் மதியானம் 2 மணிக்குள்ள இதெல்லாம் செஞ்சாகணும். அப்படி சாமி அவசர அவசரமா எல்லாம் செய்யறார். ஒரு சோலை உருவாக்குறார், அப்புறம் ஒரு குளத்தை வெட்டுறார், அப்புறம் கட்டமுதும் கொண்டு வந்து வைக்கிறார். என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல பெருமான்? அதான் அந்த இடத்துல சொல்றார், விழியேந்திய நெற்றினா தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய் அப்படின்னா, அடியாருடைய வருத்தத்தை தீர்ப்பதுதான் பெருமானுடைய கடமை. அதுதான் இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, திருமால், பிரம்மன், அப்புறம் இந்திரன், வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாம் காண முடியாத பெருமான் நாமெல்லாம் ஓய்வடையணுங்கிறதுக்காக தில்லையம்பதியில் அப்படியே திருக்கூத்து ஆடிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவனுடைய கருணை பாருங்க. அதுதான் இந்த இடம் இந்த பாட்டில் சொல்றார். மன்றுன் நிறைந்து பிறவி வழக்கருக்கன் என்ற நிறுத்த நிலை போற்றினார். நம்முடைய பிறப்பை நீக்குவதற்காக பெருமான் எங்க இருக்கிறாராம்? தில்லையம்பதியில் அப்படியே திருக்கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு இந்த பாட்டில் சொல்றாருங்க. ஆமா, ஒவ்வார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மான் முதல் வானவர் ஓவாதியவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசினி என திருக்காவனம் அப்படின்னா. ஆமா, அப்படிப்பட்ட பெருமான் என்று சொல்லி இதுல சொல்லாரு. குருவின் உபதேசத்தை சீடன் பக்கத்தே இருந்து அக்கறையாக கேட்டல் பிரம்மா, திருமால், தேவர், தேவேந்திரன் ஆகியோர் சகலராகிய பசுவர்க்கத்தினர் ஆதலான் அவர்களால் இறைவனை அறிய முடியவில்லை. அவங்க எல்லாம் பசுவர்க்கம், அதனால பெருமானை அறிய முடியல. அதே மாதிரி வேதம், சாத்திரம், மிருதி, புராணம், கலை, ஞானம், விரும்பு, அசபை, வைகரி, ஆதித்திரங்கள், மேலம், நாதபுடிவான் எல்லாம் பாச ஞானம். வேதம், சாத்திரம், மிருதி, புராணம் இதெல்லாம் என்னன்னா பாச ஞானம்னாரு. அப்படி பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தாலும் பெருமான அறிய முடியாது. அப்ப பதிஞானத்தால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும் அப்படிங்கிற சைவ சேம ஒலி அப்படின்னார். அப்படின்னா உயிரினங்களுக்கு சேமத்தை தருகின்ற ஒலி. அதாவது என்னன்னா ஒளி பொருள்கள் உலகத்துல 3 இருக்குதுங்க, சூரியன், சந்திரன், அக்னி. அந்த ஒளி பொருளுக்கு யார் ஒலி கொடுக்கறாங்க அப்படின்னா சிவபெருமான் தான் கொடுக்கிறாரு. இந்த ஒளி பொருள்களுக்கே ஒலி கொடுப்பது யாரு? பெருமான் தான். அதனாலதான் அதுக்கு பேர், அவன் பேரு சேம ஒலி அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. ஒளியாய் ஒளியதன் ஒளியாய் ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியா பேரூர் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஆனந்த வாரியில் பிறவி வளர்க்கறுதல்னா பிறப்பருக்கும் பிஞ்சகன் என்று சொல்லி, ஆனந்த வாரதில் ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று சொல்லி இறைவனை இவங்க எல்லாம் தேடி இருக்காங்க. நான்முகன் தேடி இருக்கிறான், இந்திரன் தேடி இருக்கிறான், திருமால், வேதம், உபநிடதங்கள், விந்து, நாதம் இவர்கள் தேடிய நிலை எல்லாமே தற்போதத்தால் தேடியது. அதனால தற்போதத்தால் தேடினா பெருமான் நமக்கு கிடைக்க மாட்டான். அப்ப எப்படி தேடணும்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லைங்களா, அவனுடைய திருவருள் கொண்டுதான் அவனுடைய திருவடியை அறைய முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு நம்முடைய திருமுறைகள் சொல்லுவது. அதே மாதிரி அடுத்த போற்றி, 2வது போற்றி. குன்றாத வள்ளுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இலை பொலிய விட்டு வைத்தும் தொல்லையுறும் மந்தம் அடி நடு என்று என்ன அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி. குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அப்படின்னார். குன்றாத பல்லுயிர்னா குறைவில்லாத எண்ணிறந்த பல உயிர்கள் அப்படின்னார். ஆமா, உயிர்கள் அப்படின்னா ஆன்மாவுக்கு அளவே சொல்ல எண்ணிறந்த ஆன்மாக்கள் இல்லைங்களா. நம்ம ஆன்மாக்கள் பல, இறைவன் ஒருவன் தான்.
ஆன்மாக்கள் எண்ணற்ற ஆன்மாக்கள், கோடிக்கணக்கில் எத்தனையோ கோடி இருக்கு இல்லைங்களா? அப்படி குன்றாத பல்லுயிர்னா குறைவில்லாத எண்ணிறந்த பல உயிர்கள் வெவ்வேறு படை மலக்கட்டுடைய அவர்களை வினைக்கேற்ப கருப்பை, முட்டை, வியர்வை, வித்து ஆகிய உடல்களில் மாறி மாறி வேறு, அதாவது என்ன சொல்றாருன்னா உயிரினுடைய பிறப்புகள் எவ்வளவு அப்படிங்கறத சொல்றாருங்க. 4 வகையான உயிர், அதே மாதிரி 84,100,000 யோனி பேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வகையான உயிருங்க. முட்டையில், கருவில், வித்தினில், வியர்ப்பில் என்று சொல்லுவாங்க. அதான் இதுல இருந்து சொல்றாரு. எல்லை இழப்பொலிய விட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்தம் அடி நடி என்று என்ன அளவிருந்து என்று சொல்லி, அதாவது உயிர்களுக்குரிய வினை நுகர்ச்சிகளை ஏறாமலும் குறையாமலும் கூட்டி புசிக்க செய்தும் எல்லை இலைப்பொலியை இட்டு வைத்தும் உயிரினங்கள் சகலவத்தில் பிறந்தும் இறந்தும் அலைந்தும் திரிந்தும் வந்த போது உடான இலைப்பு நீங்கும்படி ஒடுக்குவித்தும் தொல்லையுறும் அந்தமடி நடுவென்று என்ன அளவிறந்த வந்த வழி அனாதிகாலம் தொட்டு படைத்தோம் காத்தும் அழித்தும் அளவு கூற முடியாத நிலையில் முதல் நடு இறுதி ஆகியவற்றை கடந்த பெரிய செயல்திறன் வழிமுறை எம்மை காக்க என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது பிறப்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது புல்லாகி பூடாய் புழுவாய் மரம், நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு இல்லைங்களா, அத்தனை பிறப்புகள் சொல்றாரு. அப்புறம் என்னென்ன பிறப்புகள் அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. சுகஞான சித்தியார் சொல்லுது, அண்டசம், அப்புறம் சுவேதங்கள், உற்பிச்சம், சராயுசம் என்று சொல்லி, அண்டம்னா முட்டையில் தோன்றுவது, சுவேதம் அப்படிங்கிறது வேர்வையில், முட்டையில தோன்றது என்ன, மீன், பறவை, பள்ளி, இதெல்லாம் முட்டையில தோன்றுவது. அப்புறம் சுவேதம் என்று சொல்லுவது வேர்வையிலே தோன்றுவது, பேனு, அதே மாதிரி கிருமிகள், இதெல்லாம் வியர்வையில தோன்றக்கூடியது. உற்பீசம் என்று சொல்லி வேரிலிருந்து முளைக்கக்கூடியது, விதை வேரிலிருந்து முளைக்கக்கூடிய தாவரங்கள், மரம், செடி, கொடி ஆகியவை உற்பீதம் என்று உற்பீசம் என்று சொல்லுவது. அப்புறம் முட்டையில் தோன்றுவது கருவில், வித்தினில், முட்டையில் தோன்றுவது கருவில் தோன்றுவது என்று சொல்லி, கருவில் தோன்றுவது தான் மனிதர்கள், விலங்குகள், இதெல்லாம் கருவிலை தோன்றுவது என்று சொல்லி, அனாதிகாலம் அந்த அடி நடுவு என்பதனை அடிநடுவு அந்த கொண்டு பொருள் செய்ய என்று சொல்றாங்க. அடுத்த போற்றி முந்துற்ற நெல்லுக்கு உமிதவுடு நீடு செம்பில் காலிதமும் தொல்லை கடல் தோன்று வரும் எல்லாம் ஒருவுடை ஒப்பாய்த்தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் மானாகம் வன்னிதனை தானடக்கும் காட்டத் தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவத்தால் என்னும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி கட்புலனால் காணார்தம் கைகொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனுகரணமும் புவனமும் தந்து அவற்றால் மனமுதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி. அது என்ன சொல்றாருன்னா, முந்துற்ற நெல்லுக்கு உமிதவுடு அப்படின்னார். உயிர்கள் நிலையானவை. இதுல என்ன சொல்றாருன்னா, உயிர்கள் நிலையானவை, மண்ணுயிர் என வழங்க பெறும். அவ்வாறு இருக்க அவற்றை படைத்து காத்து அழித்தல் செய்வது ஏன்? அதாவது உயிர்கள் நிலையானது, அதான் மண்ணுயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அவற்றை படைத்து காத்து அழித்தல் செய்வது ஏன்னா, உயிர்கள் படைத்து காத்து அழிக்க பெறுவதில்லை, அவற்றுக்குரிய உடல்களே அவ்வாறு செய்யப்பெறுகிறது. ரொம்ப முக்கியமான இடங்க. உயிருக்கு அழிவோ கிடையாது. உயிர் எப்பொழுதும் படைக்கப்படுவது இல்லை. என்று நீ அன்று நான் அப்படிங்கிறது தான். இறைவன் எப்ப இருந்தானோ அப்பவே ஆன்மா இருக்கு. அப்ப நமக்கு என்ன வயசு அப்படின்னா, சாமிக்கு என்ன வயசு அதே வயசு தான் நம்மளுக்கும். ஆமா, சாமிக்கு நம்மளுக்கு ஒரே வயசு தான். அன்னைக்கு நம்ம இருந்தோம், இன்னைக்கு இருக்கிறோம். எப்ப அவன் திருவடிக்கு போங்கிறது தான் கணக்கு நமக்கு. அதனால என்றைக்கு இறைவன் இருந்தானோ அன்றைக்கு ஆன்மாக்கள் இருந்தது. என்று நீ அன்று நான் அப்படிங்கிறது தான். அப்ப அழிஞ்சழிஞ்சு போறது என்ன அப்படின்னா, அந்த உடம்பு மட்டும்தான் அழிஞ்சழிஞ்சு போகும். ஆமா, இந்த உடம்பு தனு கரண புவன போகங்கள் அப்படின்னு சொல்றது மாயையினுடைய காரிய பொருள். அதெல்லாம் மாயேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயை அப்படிங்கிறது அதிலிருந்து தோன்றியதும் அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் மாயேயம் அப்படின்னு. அப்படின்னா தனு கரண புவன போக, தலை, உடம்பு, கைகால், அப்புறம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய போக பொருள்கள், இது எல்லாமே மாயேயம் அப்படின்னு சொல்றதுங்க. அதுதான் இந்த உடம்பு. என்னன்னா மாயையினுடைய ஒரு காரிய பொருள். இந்த உடம்பு மட்டும்தான் நமக்கு அழியதே வழிய உள்ள இருக்கக்கூடிய தத்துவ பொருள் எதுவும் அழியறது இல்லை.
உள்ள ஒரு 8 தத்துவங்களான ஒரு உடம்பு இருக்குதுங்க. அதுக்கு பேர் தான் நுண்ணுடல் அல்லது சூக்கும உடல் அப்படின்னு சொல்றது. அந்த நுண்ணுடல் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, இந்த ஆன்மா இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் நுண்ணுடல் இருக்கு. நுண்ணுடல் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரை 5, அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, சித்தம் அல்லது அகங்காரம் 3 சொல்லலாம், 4 சொல்லலாம். மனம், புத்தி, சித்தம் எல்லாம் அதில் இருக்கிறதுனால தான் நம்ம கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயங்கள் கேட்குறோம். அது வந்து பதிவாகிறது எதில் ஆகுது அப்படின்னா, புத்தி என்று சொல்லக்கூடிய தத்துவத்தில் பதிவாகுது. அந்த புத்தி என்று சொல்லக்கூடிய தத்துவம் தான் நுண்ணுடலாக இருக்கக்கூடியது. அதான் சூக்கும சரீரம் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து இந்த பிறப்பில் நாம் ஒன்று தெரிஞ்சிட்டோம்னா, இன்னும் 2 பிறப்பு கழிச்சு 3 பிறப்பு கழிச்சு கூட அது மீண்டும் நமக்கு நினைவுக்கு வரும். வள்ளுவ பெருமான் சொல்றாரு இல்லையா, ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லி 7 பிறப்பில் எப்படி வருதுன்னா, நம்ம இன்னைக்கு அது ஒரு சிப்பு, அந்த சிப்பில் போய் பதிவாயிரும். புத்தி தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சிப்பில் போய் பதிவாயிரும். இப்போ நீங்கள் கேட்குற பொழுது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படுற பொழுது அது வரும். இதுதான் புத்தி தத்துவத்தினுடைய வேலைங்க. ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. அதான் அந்த 8 தத்துவங்களாலான உடம்புன்னு ஒன்று இருக்குது பாருங்க, சூக்கும் உடம்பு. அது சாதாரணமானது அல்ல. அதுதான் எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த வேலையை தான் அது செய்யுது. ஆனால் நமக்கு அது செய்யுதா செய்யாதான்னால நமக்கு தெரியாது. இப்போ பெரிய புராணத்தில் வருது பாருங்க, அதாவது சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் வருது. சண்டீஸ்வர நாயனார் 8 வயசா இருக்கிற பொழுதே அவர் சிவ பூஜை பண்றாரு இல்லையா, மணியாற்றங்கரையில் உட்கார்ந்து சிவ பூஜை பண்றாரு. அப்போ சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க, முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னாரு. சிந்தை மலர உடல் மலரும் செவ்வி உணர்வு அப்படின்னாரு. அப்படின்னா முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால், போன பிறப்புல ஆகமங்கள் கற்றதுனால இப்ப அவருக்கு வந்து இந்த 8 வயசுலயே முகைத்த மலரின் மலர் வந்து விரியறதுக்கு முன்னாடி வாசனை எங்க இருக்கு, உள்ளதா இருக்கு. ஆனா விரிஞ்சதுக்கு பிறகு அந்த வாசனை வெளியில வரும். அது மாதிரி அவருக்கு வந்து எல்லாம் வெளியில வந்துதான். ஊசியில் உட்கார்ந்தோன்னு எல்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. ஊசியில் உட்கார்ற வரைக்கும் என்னென்ன போடுறதுன்னு அவருக்கு நினைவு வரல. உட்கார்ந்த பின்னாடி நினைவு வந்துருச்சு. சரி, இல்லாத பொருளுக்கெல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா, தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். எப்படி பாரு, தேடாதனவற்றை எல்லா பொருளும் கிடைக்கல, என்ன செஞ்சாரு, போட்ட மாதிரி அன்பால போட்டுட்டார். அதுதான் அந்த தத்துவத்தினுடைய வேலைங்க. அதே மாதிரிதான் நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய புராணத்திலே முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்டு அப்படின்னாரு. ஆமா, அத அந்த இடத்துல அதை அங்கேயே அதான் சொல்றாரு. அதாவது நானன் என்ன சொல்றேன்னா, ஒரு பாப்பான் வருவான், அவன் வந்து மேல இருக்கிற பூவெல்லாம் கீழே தள்ளுவான், அப்புறம் குளிர்ந்த நீரால பெருமானுக்கு நீராட்டுவான், அப்புறம் ஏதோ ஒரு உணவு கொண்டு வருவான், அதை படைப்பான், அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச மொழியால சாமிகிட்ட ஏதோ சொல்லுவான் அப்படின்னு தான் அவன் சொல்றான். யாரு, நானன் சொல்றான். ஏன்னா அப்பா நாகனோட வந்த பழக்கம் இதை பிடிச்சுக்கிறார். இதை பிடிச்ச உடனேயே அவருக்கு ஒவ்வொன்றா நினைவுக்கு வருது. ஆனா எப்படி நினைவுக்கு வருதுன்னா, நிர்மாலய மலரை அகற்றணும் அப்படின்னு நினைவுக்கு வருது. கையில தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. செருப்பு காலில் அதெல்லாம் தள்ளுறாரு. அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு தெரியுது. எப்படி பண்றது, கலசமெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. வேட்டையாட போனவர் தானே, அவர் என்ன பூசை பண்ணவா போனாரு, வேட்டையாட போனவர். கலசமெல்லாம் எதுவும் கிடையாது. வாய் கலசம் அப்படின்னாரு. வாயிலேயே பொன்மொழியார் 100 நீரை கொண்டு வந்து அப்படியே உமிழ்ந்தார் இல்லையா. அப்புறம் சரி, சக்கரை பொங்கல் நெய்யெல்லாம் வேணும் அப்படின்னு அவருக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு உணவு, நாம என்ன சாப்பிட்றோமோ அது, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் சாமிக்கு. அதாவது ஒரு இது வரும் 11ஆம் திருமுறையில், விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிவனல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுண தேவ அப்படின்னாரு. பெரியவங்க எப்படின்னா, தனக்கு என்ன விருப்பமோ அதை சாமி கொடுக்கணும்னு நினைப்பாங்களாம். தனக்கு என்ன பிடிக்குமோ என்ன அதை இறைவனுக்கு கொடுக்கணும், அப்படிதான் நினைச்சாராம் வரகுண தேவர். வரகுண தேவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு பெண்ணை பக்கத்து நாட்டில் போய் சண்டை போட்டு அந்த பெண்ணை கைப்பற்றிட்டு வராங்க, இளவரசியை கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. அந்த பெண்ணை வந்து, இந்த பெண்ணை அழகா இருக்கிற சாமி நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவரும் வந்து அந்த பெண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்குது. சரி திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை இளவரசியா வச்சிருக்கிறார். திருமணம் செய்யல. அவர் எப்பொழுதும் தனக்கு பிடிச்ச ஒன்றை வந்து திருவிடை மருதூர் பெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கறது அவருடைய வழக்கம், மகாலிங்கேஸ்வரர் பெருமானுக்கு.
எப்பொழுதும் மகாலிங்கேஸ்வர பெருமானை கொடுத்துட்டு தான் அந்த ஒரு பொருள் தானே எடுத்துக்குவார். அப்படி அழைத்து கொண்டு அந்த பெண்ணை போய் சாமிகிட்ட சொல்றாரு, இந்த பெண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எப்பவுமே எனக்கு பிடித்த பொருள் உங்களுக்கு கொடுக்கறது வழக்கம், இந்த பெண்ணை நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறாரு. கோயிலையே இரவு விட்டுட்டு வந்துடுறாரு. விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில சிவாச்சாரியர் போய் கோயில கதவை திறந்து பார்த்தா சிவலிங்க திருமேனிக்கு வெளியில ஒரு வளையலோட ஒரு கை வெளியில் நீட்டிட்டு இருக்கு. வளையல் அணிந்த கை ஒன்று வெளியில் நீட்டிட்டு இருக்கு. அவருக்கு ஒரே பதட்டம், என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. உடனே அரசனுக்கு செய்தி போகுது. ராஜா நேரா வர்றாரு. வரகுணதேவர் வந்தாரு. வந்து சாமிகிட்ட கேட்டாரு, இந்த பாவியனுடைய கைப்பட்டதுனால கையை மட்டும் வெளியில் விட்டீங்களா சாமின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி அல்ல, உன்னுடைய அன்பு பெரிய அன்பு, அந்த அன்பு எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி அது மாதிரி செய்தோம் அப்படின்னு சொல்லி இறைவனே சொன்னதாக 11ஆம் திருமுறையில் பட்டணத்தடிகள் பாடியிருக்கிறார். பட்டணத்தடிகளுடைய திருவிழா மும்மணி கோவையில பாடியிருக்கிறார். ஆமா, அதாவது விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதான். அவருடைய அன்பு தான் பெரிய அன்பம். அது மாதிரி ஒரு பெரிய அன்பு எங்கேயும் யாரும் கொடுக்க முடியாது என்று சொல்லி, அப்படின்னா நமக்கு பிடிச்சதை இறைவனுக்கு கொடுப்பாங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனாலதான் தினனார் என்ன செஞ்சாரு, அவருக்கு பிடித்ததெல்லாம் சாமி கொடுத்தார். அது மாதிரி இறைவனுக்கு அப்படிங்கிறது அன்புடையவர்கள் அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் நமக்கு இந்த இடத்துல அதாவது உயிர்கள் படைத்து காத்து அழிக்க பெறுவது இல்லை, உயிர்கள் எப்பொழுதும் நிலையானது. அப்ப இந்த உடம்பு மட்டும்தான் போகுது வருது. அப்ப அந்த உடம்போட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒன்று என்ன அப்படின்னா, உயிரோடு பற்றி இருக்கக்கூடியது அந்த சூக்கும தேரகம் என்று சொல்லக்கூடியது. மொத்தம் 5 உடம்புங்க. அது எல்லாமே இந்த இதுல வருது, அடுத்த பகுதியில் வருது, இதுல தான் வருது. 5 உடம்புல காரண சரீரம் ஒண்ணு, அது மாயை மட்டும் இருக்கக்கூடியது. அப்புறம் கஞ்சுக சரீரம் ஒண்ணு, அந்த கஞ்சுக சரீரத்துல காலம் நியதி கலை வித்தை அராகம் வித்யா தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் மொத்தம் 7. அதுல 5 தத்துவம் இது காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று சொல்லுவது. அதே மாதிரி குணசரீரம் நமக்கு 3 குணம், ராஜச குணம், சாத்விக குணம், அதே மாதிரி தமோ குணம். அது 3 சமமா இருக்கக்கூடியது குணதத்துவம். அது ஒரு உடம்பு குணசரீரம். சூக்கும சரீரம் தான் இப்ப சொன்னது, சுவையொளி, ஊறு ஓசை நாற்றம், அப்புறம் மனம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 8 தத்துவங்களால் ஆனது. அப்புறம் தூல உடம்பு, இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இந்த உடம்பு கண்ணால பார்க்கக்கூடிய உடம்புக்கு பேரு தூல உடம்பு. உயிர் போனதுக்கு பிறகு இந்த ஒரு உடம்பு தான் அழியுது, மற்ற உடம்பெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்கிற உடம்புலயே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா அந்த சூக்கும உடம்பு தாங்க. அதான் இப்ப நேர வரைக்கும் சொன்னது அதுதான். இப்ப நம்ம உயிர் போனாலும் கூட, உடம்பு அழிந்தாலும் கூட அந்த உடம்பு அழியறது இல்லை அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு உடம்பு தான் அழியுது, இந்த அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய தூல உடம்பு தான் அழியுது. மற்ற உடம்பு எதுவும் அழியறது இல்லை. அது எல்லா பிறப்புக்கும் நம்ம கூடவே வரும். அதனால ஒண்ணுமே புரியல அப்படின்னு கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. இது எப்படியாவது இருக்கும். அது என்னைக்கு சாமி நமக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப புரிய வைப்பாரு. கேட்டா போதும், அவ்வளவுதான். கேட்க எல்லாமே புரிஞ்சா என்ன ஆகிறது, அப்புறம் நாம ஒரு பெரிய கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிரும் இல்லையா. அதனால கேட்டாவே போதும். நாங்கெல்லாம் நிறைய வயோவிரியர் வகுப்புல தூங்கிட்டு தான் இருந்திருப்போம் நினைக்கிறேன். நான் தியாகராஜ் நல்லா கேட்பாரு. அவருக்கு சின்னதுல இருந்தே அவர் ஆசிரியரை போயிட்டாரு ஒரே தொகுப்புல. சுரேஷ் நாங்கெல்லாம் போவோம், மாசம் மாசம் தவறாது போயிடுவானா. நான் கீழ்வானிலிருந்து வருவேன், இவங்கெல்லாம் பவானிலிருந்து வருவாங்க. வகுப்புக்கு தவறாது போயிடுவோம். 2000 இருந்து 2003 வரைக்கும். ஆமா, நீங்க வந்திருக்கிறீங்களா? இல்ல, அப்போல்லாம் வந்ததில்லை. வந்திருக்கிறீங்களா? ஆமா, சுரேஷ் எல்லா வகுப்புக்கும் வருவார். அவங்களுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் நமக்கு கேட்கறது எல்லாமே புரிஞ்சுட்டா என்ன ஆகுறது. அதனால அவங்களுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும். அதான் இந்த இடம் அருமையான இடங்க இது. ஆமா, உயிர்கள் அனாதி காலம் தொட்டு மலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மலத்தை நீக்கி இறைவன் செய்யும் கருணையை படைத்தல் முதலியன. மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறெனில், முந்தொற்ற நெல்லுக்கு உமிதவிடு, முன்னே தோன்றிய நெல்லுக்கு உமிதவிடு, அனாதியில உடன் தோன்றியதை போன்றது தான் ரொம்ப முக்கியங்க. அதாவது நமக்கு ஆணவ மலம்னு ஒன்று இருக்குது, இடையில ஏதாவது வந்துச்சா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. ஒரு அரிசி இருக்குதுன்னா அந்த அரிசி எப்படி உருவாச்சு, அந்த அரிசி கூட தவிடு, அதே மாதிரி
அந்த இது நெல்லெல்லாம் முதல்ல இருந்தது தானே, இடையில ஒன்றும் உருவாகலை. அப்படி இடையில உருவாகவும் முடியாது. இப்போ ஆணவ மலம் இடையில வந்ததுன்னா ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி இடையில வந்த ஆணவ மலம் மீண்டும் நாளைக்கு முக்தி காலத்தில் ஏன் வராதுன்னு என்ன கேரண்டி இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆணவ மலம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சகச மலம்னு பேருங்க. சகச மலம்னா இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அவன் சகஜமாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம கூட ஆணவ மலம் சகசமாக இருக்கு. நமக்கு நெருங்கிய ஃப்ரெண்டு, ஆமாம், உடன் பிரியாத ஃப்ரெண்ட் என்னன்னா ஆணவ மலம் தான். அதனால அதுக்கு பேர் சகச மலம்னு வச்சாங்க. சகச மலம்னா இருக்கிறதே தெரியாமல் இருக்கிறது. அதனால அது எப்போ நீங்கிறதே கிடையாது. அது ரொம்ப முக்கியம். அதாவது முக்தியில 3 பொருள் அப்படின்னு சொல்லி இதில் நாம் படித்தோம். நீங்கிறதே கிடையாது, அதனுடைய தன்மை அடங்கி இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த இடத்துல போய் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஒளி மட்டும்தான். இருள் இருக்குதா இல்லையா? இருள் இருக்குது. சூரியன் இருக்கிறதுனால நமக்கு இருள் தெரியல. அப்ப இருள் எங்க போச்சு? இல்லாத எல்லாம் போகல. இப்பவே சூரியன் மறைஞ்சா இருள் வரும், இல்ல 6 மணிக்கு மேல வந்தோம்னா இருள் வரும் இல்லையா? அப்ப இருளும் இருக்குது, அதே மாதிரி ஒளியும் இருக்குது. சூரியன் வந்ததுனால என்னாச்சு? இருள் போய் ஒளி வந்துருச்சு. அது மாதிரி இறைவனுடைய திருவருளும் இருக்குது ஆன்மாவில், ஆணவ மலமும் இருக்குது. திருவருள் என்று சொல்லக்கூடிய ஒளி பிரகாசமா வருகின்ற பொழுது அந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய இருள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிரும்னா அதுல மறைஞ்சிடும். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? விரியும் ஒளி, சுருங்கும் இருள் அப்படின்னு பேருங்க. விரியும் ஒளி, இறைவன் திருவருளால விரியக்கூடிய ஒளி. அப்புறம் இறைவன் திருவருளால ஒளி விரிகின்ற பொழுது அதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இருள் சுருங்கிடும். இருள் இல்லாதையே போயிடும். இல்லாத போயிடும்னா இருக்குது, அதனுடைய செயல் இருக்கா, குறைஞ்சு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஆணவ மலமே சுத்தமா இல்லை அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு பேரே சகச மலம் என்று சொல்லுவது. அந்த மலத்தை, ஒரு மலத்தை நீக்குவதற்கு 2 மலத்தை சாமி கொடுத்திருக்காரு. அதுதான் மாயை, கண்மம் என்று சொல்லுவது. மாயை என்று சொல்வது இந்த உலகம், உலக பொருள்கள் வினை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. வினை என்று சொல்லுவது அறம், பாவம் என்று சொல்லக்கூடிய 2. அறம் என்று சொல்லுவது நல்வினை, பாவம் என்று சொல்லுவது தீவினை. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வினை அப்படிங்கிறதுங்க. அப்ப இது 2 யாரு கொடுத்தது? இறைவன் கொடுத்ததுங்க. அதாவது ஒரு மலத்தை நீக்கி கொள்வதற்கு 2 மலத்தை கொடுத்திருக்கிறார் சாமி. அப்படின்னா ஒரு குழந்தை ஆய் போயிடுச்சுன்னு வைங்களேன், அது என்ன செய்வாங்க? முதல்ல சாணம் போட்டு, இப்போல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? சாணி போட்டு துடைப்பாங்க. அப்புறம் மறுபடியும் கோமயத்தை போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு மலத்தை போக்குவதற்கு 2 மலத்தை கொடுத்திருக்கிறார் பெருமான். அதை என்ன செய்யறது? மாயை அப்படிங்கிற அந்த உலகத்தை வைத்துக் கொண்டு அதில் நல்வினைகள் செய்து நம்முடைய பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மலங்கள் தான் 2, மாயை, கண்மம். ஆமா, ஆணவ மலத்தை நீக்கிக் கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆகுந்துக மலம்னு பேர் இருக்கு. ஒரு சொல்லுவாங்க சித்தாந்தத்துல. ஆகுந்தக மலம் அப்படின்னா இறைவனால் கொடுக்கப்பட்ட மலம்னு பேருங்க. அது என்ன மலம்? சகச மலம் அப்படின்னு சொல்றது. எப்பொழுதும் இருக்கக்கூடியது, நம்மளை விட்டு நீங்கிறதே இல்லை. அதாவது இறைவன் எப்பவோ அப்பவே நம்ம இருந்தோம், நம்ம எப்பவோ அப்பவே நம்ம கூட ஆணவ மலம் இருந்தது. அப்ப எதுவுமே இடையில வந்ததில்லை. இடையில வந்ததுன்னு சொன்னா நாளைக்கு முக்தி காலத்துல வராதுங்கிறதுக்கு என்ன ஒரு கேரண்டி இருக்கு? அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால இடையில வந்ததெல்லாம் இல்லை, எப்பொழுது இருக்கக்கூடியதுதான் என்று சொல்லி, அப்படி மலத்தை நீக்கி இறைவன் செய்யும் கருணையே படைத்தல். இந்த படைத்தெல்லாம் உலகத்தை படைத்தல். இப்ப 5 தொழில் சொல்றோம் இல்லையா? 5 தொழில் என்னென்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இல்லையா? இதுல 3 தொழில் உலகத்துல நடக்கக்கூடியது, 2 தொழில் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடியது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லுவது உலகத்துல நடக்கக்கூடியது. மறைத்தல், அருளல் என்று சொல்லுவது ஆன்மாவில் நடக்கக்கூடியது. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்ப பெருமானுடைய திருக்கூத்து 5 திருக்கூத்துன்னு சொல்றோம். அந்த 3 தொழில் உலகத்துல நடக்கக்கூடியது. அந்த 2 மறைத்தல் அப்படின்னு என்னன்னா, ஆன்மாவிற்கு பக்குவம் வருகின்ற வரைக்கும் திருவருளை அடையாமல் மறைக்கும். அதுக்கு பேரு திரோதான சக்தின்னு பேருங்க. ஏன் மறைக்குது அப்படின்னா, பக்குவம் வர வரைக்கும் ஆன்மா என்ன செய்யணும்? உலகியல் இன்ப துன்பங்களில் ஈடுபடணும். உலகியல் இன்ப துன்பங்களில் ஈடுபட்டு அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து அதற்கு பிறகு இறைவன் கொடுக்கக்கூடியதான் அருளல் என்று சொல்லக்கூடியது. அந்த அருள் சக்தி என்று, அருளல் என்று சொல்லுவது. இதை மறைக்கிறதுக்கு பேர் தான் திரோதானம்னு பேரு. திரோதானம்னா மறைப்பாற்றல்னு பேரு. அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. திரோதானம் அப்படிங்கிற சொல்லுக்கு பேரு
மறைப்பாற்றல். அஞ்சலத்துல நகாரம் என்று சொல்லுவது. அஞ்சலத்திற்கு இல்லையா, நமசிவாயத்துல நா என்று சொல்லுவதுதான் துரோதான சக்தி. அதே மாதிரி வாய் என்று சொல்லுவது அருள் சக்தி, மா என்று சொல்லுவது ஆணவ மலம், சி என்று சொல்லுவது சிவம், வாய் என்று சொல்லுவது அருள் சக்தி, நா என்று சொல்லுவது துரோதான சக்தி. அதான் நமசிவாய அப்படிங்கிறதுல, சிவாய நம அப்படிங்கிறதுல. இதுதான் நமக்கு அஞ்சலுக்கு இருக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்றாங்க. மலம் உயிர்களை பற்றியது எவ்வாறு? முந்துற்ற நெல்லுக்கு உமிதவிடு, முன்னேது என்று தோன்றிய நெல்லுக்கு உமிதவிடு அனாதையிலே உடன் தோன்றியதை போன்றது. இதுதான் உதாரணங்க. ஒரு நெல்லுக்கு உமி தவிடு எப்ப சேர்ந்தது அப்படின்னா, எப்ப அது உருவாச்சோ அப்பவே இருக்குது இல்லைங்களா. நெல் எப்பவோ அப்பவே உமி தவிடு வந்துருச்சு, இடையில எல்லாம் ஒன்றும் வந்து சேரல. அது மாதிரி ஆன்மா எப்ப இருந்ததோ அப்பவே ஆணவ மலமும் கூட வந்தது, இருந்தது அப்படின்னு சொல்றதுதான் இந்த நெல்லுக்கு உமிதவிடுங்கிறது. இதான் வேற ஒன்றும் இல்லை. ஆணவ மலம் உயிரின் அறிவை மறைத்தது எவ்வாறு எனில், நீடு செம்பில் காலிதமும் செம்பின் நிறத்தை களிம்புடன் நோக்கி மறைத்ததை போன்றது. இறைவன் பெருநிறைவில் வியாபகத்தில் உயிர் இருக்கும். ஆணவமல உயிரின் நிலைமை மறைத்தது எவ்வாறு எனின், தொல்லை கடல் தோன்றவரும் பழமையாக கடல் பரப்பில் நிறைந்திருக்கும் தண்ணீரை உப்பு கலந்திருப்பதை போன்றது என்று சொல்லி சொல்றாருங்க. நெல்லுக்கு இதெல்லாம் ஒருபுடை ஓமைன்னு பேருங்க. இதுக்கு பேரு நெல்லுக்கு உமிதவிடு, நீடு செம்பில் காலிதமும் கல்லை கடல் தோன்றவரும் அல்ல. இதெல்லாம் ஒருபுடை ஓமைன்னு பேர் இருக்கு. அப்படின்னா அதாவது ஒரு ஊமை சொல்றான்னு, புலி போல் பாய்ந்தான் அப்படின்னா பாய்ச்சலுக்கு மட்டும்தான் புலி, அவன் பாய்ந்ததுக்கு மட்டும்தான் புலி ஊமையை எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல இந்த நெல்லுக்கு உமிதவிடு செம்பில் காலிதம் அப்படிங்கறதெல்லாம் ஒருபுடை ஊமையாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாருங்க. ஆமா, எல்லாம் ஒருபுடை ஒப்ப, இவ்வாறு எல்லாம் ஒருபுடை ஒப்புடையதா என்று சொல்றாருங்க. இறைவன் பெருநிறைவில் வியாபகத்தில் உயிர் இருக்கும். ஆணவமல் உயிர்நிலை மறைத்த எவ்வாறெனின், தொல்லை கடல் தோன்ற வரும் பழமையாக கடல் பரப்பில் இருந்த தண்ணீரை உப்பு. அதாவது ஏற்கனவே இறைவனுடைய வியாபகத்துல தானே ஆன்மா இருக்கு. அப்படி இருக்கிற பொழுது ஆணவமலை எப்படி இந்த உயரம் மறைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கடல் பரப்புல தண்ணீரை உப்பு எப்படி கலந்து இருக்குது, இயற்கை இல்லையா. கடல் நீர் எப்படி உப்பா இருக்குது அப்படின்னா அது இயற்கை. அது மாதிரிதான் ஆணவமலம் உயிரை சார்ந்து இருக்கிறது. அப்படி உயிரை சார்ந்து ஆணவமலம் இருப்பது என்பது இயற்கை அப்படின்னு சொல்றோம். உருவுடைய மாமணியை உள்நடக்கும் வடிவுடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயுடன் அடக்கிய பெரிய நாகவாம்பை போலவும் என்று சொல்லி, வன்னிதனை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் விறகாகும் வரை நெருப்பு தெரியாமல் மறைந்திருக்கும் விறகு போலவும், ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், உயிருடைய ஞான கண்ணை மறைத்த கொடிய தொழிலுடைய ஆணவ மலத்தால் என்று சொல்லி, உயிர்களுக்கு இறைவன் கருணையினாலே அவ்வுயிர்களின் இச்சை ஆராய்ந்து பார்த்து கண்களால் பார்க்க இயலாத பிறவி கூடர்களுக்கு இரக்கம் கொண்டு உதவி செய்ய விருப்பப்படி கோலை கொடுத்து அவர்கள் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் விடுவதைப் போல, பொற்புடைய மாயை புனர்பின்கண் முற்பால் தனுகரணம் புவனமும் தந்து என்று சொல்லி, அதாவது பொற்புடைய மாயைனா பொலிவுடைய மாயின் காரியமான உடல், கருவி, உலகம், நுகர்பொருள் ஆகியவற்றை படைத்து கொடுத்து, இதெல்லாம் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்க. இந்த உலகத்தை படைத்து உலகத்தை கொடுத்து, அப்புறம் கருவிகரணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து, அப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய பொருள்களையும் நமக்கு கொடுத்து, இத்தனையும் செஞ்சிருக்கிறான் பெருமாள். விரும்பிய உலகங்கள் நுகர்ச்சிகளை நுகரும்போது ஆணவ மயக்கத்தால் இறைவன் உதவியை மறந்து மனம் காரணமாக வந்த விருப்பு வெறுப்புகளால் நுகர்ச்சியில் இன்ப துன்பங்கள் உண்டாகும். அவற்றால் வரும் புண்ணிய பாவங்கள் உண்டாகும் முறையை காட்டி, இப்படியெல்லாம் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது சாதாரணமா இது மாதிரி பல பிறப்புகள் நம்ம எடுத்து 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 வர்றாங்க. ஞானசம்பந்த பெருமான் திருவடி அடைகின்ற பொழுது அந்த சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்றாருங்க, வருமுறை பிறவி வெள்ளம் அப்படிம்பார். அப்படின்னா அளவே இல்லை நம்ம பிறப்பு எத்தனை எடுத்த, அதாவது எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னாரு அருணகிரிநாதர். ஞானசந்த பிள்ளையாருடைய அந்த முக்திக்கு போற பொழுது சொல்றாரு, அந்த எல்லாரும் போய் தீயில புகுந்து திருவடி அடைஞ்சாங்க பாரு. அப்ப சொல்றாருங்க, வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாத அழுந்தின உயிரினும் துயர கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள், திருமணம் சேவிக்க பெற்ற சிறப்பினாலே மறுவிய பிறவி நீங்கி மண்ணு சோதியினர் புகார் அப்படின்னாரு. பாருங்க, எத்தனை பிறப்பு எடுத்து 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 சும்மா அப்படி சலிச்சு போன ஆன்மாக்கள் எல்லாம் அந்த ஒன்னே ஒண்ணுதான் செஞ்சாங்க. எல்லாரும் போய் திருமணத்துல கலந்துட்டாங்க, அந்த ஜோதியில் உள்ள போனாங்க, திருவடிக்கு போயிட்டாங்க. இத்தனை பிறப்பினுடைய மலத்தை எப்ப நீக்கிறது நம்ம
இல்லை நம்மளால் முடியுமா என்ன? முடியவே முடியாது. பிள்ளையாருடைய திருமணத்துக்கு போனாங்களா எல்லாரும் முக்திக்கு போயிட்டாங்களா? ரொம்ப எளிமையாக சொல்லி முடிச்சார் சேக்கிழ பெருமான். அதாவது பிறப்பு ரொம்ப பெருசாக சொல்லி அவங்க செஞ்ச காரியம் என்ன? ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு போனது தான் ஒரே காரியம். வருமுறை பிறவி வெள்ளம் வரம்பு காணாத அழுந்தி என்ன சொல்ற, உயிரினும் துயரக்கூட்டில் உணர்வின்றி மயங்குவார்கள் திருமணம் சேவிக்க பெற்ற சிறப்பினாலே மருவிய பிறவி நீங்கி மண்ணு சோதியினுள் புக்கார் அப்படின்னாரு. எவ்வளவு பெரிய வேலையை பிள்ளையார் எப்படி எவ்வளவு சாதாரணமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய வேலை. இந்த பெருமான் திருவடிக்கு போறது அப்படிங்கிறது என்ன நினைச்சு பார்க்க முடியுமா என்ன? அந்த ஆன்மாக்கள் அந்த நேரத்து வரைக்கும் நினைச்சிருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு போகலாம் அப்படின்னு தான் எல்லாம் வந்திருப்பாங்க. திருவடிக்கு போறேன்னு சொல்லியிருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளா இருந்தா போயிருக்க மாட்டான். ஐயோ சாமி திரும்பி வரமாட்டோமா, வேண்டாம் 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 வேண்டாம், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பேரம் பேத்தி எல்லாம் இருக்குது, எல்லாம் யார் பார்க்கறது அப்படின்ட்டு நான் திரும்பி ஓடியாந்துருவோம். அதை சொல்லுவாரு ராகவையா தான் அந்த இதை சொன்னார். காகபுசண்ட முனிவர் பல்லூலி காலம் வாழ்ந்தவரான். சிவபெருமான் வந்து மான்மழு இல்லாத கோலத்தையே பார்த்தவர் அவர். அப்படின்னா கந்தபுராண காலத்துக்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோலத்தையே பார்த்தவரான் அவர். யாரு? காகபுசண்ட முனிவர். அவரும் அவருடைய மனைவியாரும். அவரே போய் பெருமாண்டா, போதும் சாமி எனக்கு இந்த பிறப்பு, எனக்கு கொஞ்சம் முக்தி கொடுங்க, நாங்கள் அங்கே வந்துடுறேன், எத்தனை நாளைக்குன்னா இந்த மண்ணுலகத்திலிருந்து அவதிப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாமி சொன்னாராம், நாளைக்கு ஆச்சால்புரத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது, ஞானசம்பந்தம் திருமணம், அதில் வந்து கலந்துக்கோ, நீ வந்துடுவே அப்படின்னாராம். அவரும் வந்து அதில் போய் பெருமான் திருவடி அடைஞ்சதில் காகபுசண்ட முனிவரும் ஒருத்தர். அவருக்கு சாப்பாடெல்லாம் தேவையில்லை, காற்றையே உணவாக கொள்ளக்கூடியவர் அவர். அவ்வளோ பெரிய முனிவர் அவர், யோகி. அவர் பிள்ளையாருடைய திருமணத்தில் கலந்து திருவடி அடைஞ்சார்னு சொல்லி ராகவையா சொன்னார். ஏதோ ஒரு தலபுராணத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி அப்படி ஒரு திருமணம் இனிமேல் இது வரைக்கும் நடக்க போறதில்லை, இனிமேலும் நடக்க போறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நடந்து போகாத ஆளுக்கு தான் நாமெல்லாம் திருமணத்துக்கு போகாதனால தான் இத்தனை பிறப்பு எடுத்து இங்கெல்லாம் இருந்திருக்கு. அப்போ நாம் இருந்திருப்போம், இல்லாதே இருந்திருப்போம். அதான் இருந்திருப்போம், போகாத விட்டுட்டோம். ஆமா, அப்பவே நாம் இருந்திருப்போம். எத்தனை பிறப்பு எடுத்திருப்போம், என்ன சமாச்சாரம். நமக்கு தான் வயசுன்னு கேட்டா சாமிக்கு என்ன வயசு, அதே வயசு தானே நம்மளுக்கு. இந்த உடம்புக்கு மட்டும்தான் 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 100 வயசுங்கிறது. ஆன்மாவுக்கு வயசு இல்ல. இறைவன் என்னைக்கோ அன்றைக்கே தான் நம்மளும். அதனால வந்து நமக்கு அப்ப இருந்தே நம்ம இருக்கிறோம். ஆமா, உடம்பு மட்டும்தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. புண்ணிய பாவங்களை மீண்டும் மீண்டும் பிறக்கும் பிறவியை உண்டாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி அப்படின்னாரு. இரு வினைகளையும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவ்வினை நுகர்ச்சியில் நுகர்வதற்கு கலை முதலியவற்றை கூட்டி கருணை செய்யும் இறைவன் தொழில் எம்மை காக்க என்று சொல்லி இன்னைக்கு அம்மாவுடைய இதுல போற இன்னைக்கு என்னன்னா, இந்த இன்பம் இன்பம், அன்பு 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 தான். இன்னைக்கு வகுப்பு பூரா அதே தான் வருது. சுத்தி 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 இரவாத இன்ப அன்பு இன்ப அன்பு அதே தான் வருது. மூவகை உயிர் விஞ்ஞானங்களர் பிள்ளையாகலர் இது தெரியும் இல்லையா? ஆன்மாக்கள் 3 வகைங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமா, ஆன்மாக்கள் எத்தனைன்னா 3 வகையான ஆன்மாக்கள். விஞ்ஞானகலர் ஒருமல ஆன்மாக்கள், பிரளயாகலர் 2 மல ஆன்மாக்கள், சகலர் 3 மல ஆன்மாக்கள். நம்ம தான் 3 மல ஆன்மாக்கள். எதுலையுமே நம்ம வந்து குறைச்சல் இல்லை. அதனால மலத்திலையும் குறைச்சல் இல்லை. 3 மலம், ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, மாயை இருக்கு. விஞ்ஞானங்களுக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு. அது கொஞ்சம் அப்படியே முதல்ல சொன்ன மாதிரி கற்பூரத்தில் தீ பத்தினா எப்படி சீக்கிரம் பத்திக்க, அது மாதிரி சீக்கிரமா பெருமான் திருவடிக்கு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை. அப்புறம் நமக்கு அதுக்கு இடையில ஒன்று இருக்குது, பிரளயாகல ஆன்மாக்கள் என்று சொல்லி. அவங்களுக்கு என்ன, கண்மம் இருக்கு, ஆணவம் இருக்கு, மாயை கிடையாது. மாயை இருந்தால் தானே மயக்கம் செய்யும். நமக்கு உலக பொருள் பார்த்து தானே நம்ம மயங்குறோம். அவங்களுக்கு மாயை கிடையாது, ஆணவம் இருக்கு, கொஞ்சம் வினை இருக்கு, அவ்வளவுதான். அவங்களும் சீக்கிரமா போயிடுவாங்க. இறைவன் அவங்களுக்கு மான்மழுவோடு வந்து திருநீலகண்டத்தோட வந்து பெருமான் அவருக்கு உபதேசம் பண்ணுவார். இருமல ஆன்மாக்கள் நமக்கு தான் எல்லாம் இருக்கு. 3 மல ஆன்மாக்கள், மும்மல ஆன்மாக்களாகிய சகலர்கள் நமக்கு இறைவன் வந்து அப்படியெல்லாம் மான்மழுவோட வந்து திருநீலகண்டத்தோட எல்லாம் வந்து உபதேசம் பண்ண மாட்டார். நம்மை போல உருவம் தாங்கி ஒரு மானுட சட்டை தாங்கி ஒரு குருநாதர் வந்து நமக்கு அருள் செய்வார். இறைவன் நம்மளை போலதான் வந்து அருள் செய்வார். அப்படிங்கறதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. ஆமா,
முதல் உற்பவம் வருமாறு உணர்த்தாது புனருற்பவம் வருமாறு உணர்த்தது பிரபஞ்சம் அனாதியாதலின் அம்முதற்கோடி நம்ம, அதாவது நம்ம சைவ சித்தாந்தம் பேசக்கூடியது எல்லாமே புனர் உற்பவம் என்று சொல்லக்கூடிய உலகம் மீண்டும் தோன்றுவதை பத்தி தான். முதல் உற்பவத்தை பத்தி கிடையாது. அது எப்ப தோன்றியது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால இப்ப புனர் உற்பவம் தான் பேசுவது. பிரபஞ்சம்னா உலகம் தோன்றி விரிவது என்று சொல்றாருங்க. ஆமா, மனம் முதலாய் அப்படின்னு மனம் காரணமாக தனு என்றது சூக்ம தேகத்தை என்று சொல்லி உயர் முதன்முதல் எவ்வாறு உடலை பெற்று பிறக்கின்றது என்பது கூறப்பெற்றுள்ளது. ஆணவத்தால் முழுதும் மறைக்கப்பட்ட உயிர் கேவல நிலையில் இருந்த போது இறைவன் மாயிலிருந்து நூலை படைத்தளிப்பன். அதாவது ரொம்ப முக்கியமான பகுதிங்க. அதாவது நமக்கு எப்படி இந்த உடம்பு வந்தது அப்படிங்கிறத சொல்றாருங்க. அனாதி கேவலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த அனாதி கேவலத்துல நாம் எல்லாம் இருக்கிறோம் பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக. அப்ப எப்படி இருக்கிறோம்னா ஆணவம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. ஆன்மா கூட கருவிகரணங்கள் எதுவும் கிடையாது, தத்துவங்கள் எதுவும் கிடையாது. அதான் தாய்மானவர் சொல்றார், ஆணவத்தோடு அத்துவிதமாகும் நான் மெய்ஞான தானுவினோடு அத்துவிதமாகும் நாள் என்னார் என்று சொல்லி கேட்கிறாரு. மெய்ஞான தானுனா சிவபெருமான். சாமி, இப்ப நான் ஆணவத்தோட அத்துவிதமா இருக்கிறேன், நாளைக்கு உங்களோட எப்படி நான் அத்துவிதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அது எந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். தாய்மானவர் கேட்கிறார். அப்படின்னா நமக்கு எதையாவது ஒன்றை பற்றித்தான் நாம் இருந்தாகணுங்க இந்த உலகத்துல. அதாவது ஒன்னா இறைவனுடைய திருவுருளை பற்றி இருக்கணும், இல்லைன்னா உலகியலை பற்றி இருக்கணும். ஏதாவது ஒன்றை பற்றித்தான் இருக்கும் ஆன்மா. தன்னந்தனியா இருக்கவே இருக்காது, எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை பற்றித்தான் இருக்கணும். சகலத்துல உலகியலை பற்றி இருக்கிறோம், அதே மாதிரி சுத்தத்துல திருவுருளை பற்றி நிற்கிறோம். ஆன்மா எப்படின்னா சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா. ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இதை நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. எதையாவது ஒன்று சார்ந்துதான் ஆன்மா இருக்கணும், சார்பு இல்லாம இருக்கவே முடியாதுங்க. இப்ப நம்ம கருவிகரணங்களை சார்ந்து இருக்கிறோம். கருவிகரணங்களை சார்ந்து இருக்கிறனால நமக்கு என்ன இருக்குதுன்னா உலகியல் இன்பங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதே ஆன்மா பக்குவம் வருகின்ற பொழுது திருவருளை சார்ந்து நிற்கும். திருவருளை சார்ந்து நிற்கின்ற பொழுது ஆன்மா எப்படி இருக்குன்னா இந்த உலகில் எல்லாம் போயிடும். அந்த சார்தலின் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா அப்படிங்கறதான் கடைசி வரைக்கும் நமக்கு நிற்கக்கூடியது. இந்த ஆன்மா முக்தி அடைகிறதுக்கே அதுதான் அருமையான ஒரு இடம். அதுதான் ஆமா, முக்தி நிலையில சுத்த நிலையில ஆன்மா எதை சார்ந்து இருக்குன்னா திருவருளை சார்ந்து இருக்கு. இப்ப நம்ம எதை சார்ந்து இருக்குன்னா உலகியலை சார்ந்து இருக்கிறோம். அதான் நம்ம வாழ்க்கை எப்படின்னா, அதாவது உலக சார்பு சிவச்சார்புன்னு ரெண்டா பிரிக்கலாம் நம்ம வாழ்க்கை. உலக சார்பு அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு சிவச்சார்பு. இப்ப நம்ம இருக்கக்கூடியது எப்படின்னா கொஞ்ச நேரம் அதில் இருக்கிறோம், கொஞ்ச நேரம் இதில் இருக்கிறோம். ஒன்னா அதுக்கும் போக முடியல, இல்ல முழுமையா இதுலயும் இருக்க முடியல. அதுக்கு போலான்னு நினைக்கிறோம், ஆனா ஏதோ ஒரு காரணத்தால மீண்டும் இதுக்கு நம்ம வந்துடுறோம். இந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு இருக்குமோ அத்தனை நாளைக்கு இருக்கும். அது அந்த கணக்கு நம்ம கிட்ட இல்லைங்களா? முழுமையா அங்க போயாச்சு அப்படின்னா மீண்டும் இங்க வேலை இல்லை. நம்ம அருளாளர்கள் எல்லாம் அப்படித்தாங்க, நம்ம நாயன்மார்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நமக்கு பார்த்தா அவங்க உலகையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா உலகையில் இல்லை. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல 41வது பாட்டோட ரெண்டா பிரிக்கிறார் சிவகுனியா. அந்த சரியத்தை ரெண்டா பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறாருன்னா உலகச்சார்பு சிவச்சார்புன்னு பிரிக்கிறார். உலகச்சார்பு எது வரைக்கும் அப்படின்னா 41வது பாட்டு வரைக்கும், அதாவது கன்னி வேட்டைக்கு போற வரைக்கும். சிவச்சார்புங்கிறது அதுக்கு மேல 41வது பாட்டுக்கு மேல இருந்து 181வது பாட்டு வரைக்கும் சிவச்சார்பு. ஏன்னா மீண்டும் அவர் வேடசேரிக்கு போறது இல்லை. அந்த இடத்த எப்படி காட்டுவார் தெரியுங்களா? பொத்தட வரையன் பாங்கற் புரிபுர் கடமும் செய்த விற்றோரல் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி நாளும் அடற்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம் அப்படின்னு 40 பாட்டு வரைக்கும் சொல்லிட்டு வந்தவர் அந்த 41வது பாட்டுல திருவடியை வணங்குறாரு, நாயனாருடைய திருவடிய. முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர் கரிய சிங்கம் அப்படிங்கிறார் அந்த இடத்துல. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா, சிவபூஜை பண்ணிட்டு வரோம் இல்லையா? சிவபூஜை பண்ற பொழுது இட தூய்மை நீர் தூய்மை எல்லாம் செஞ்சு சிவபூஜைக்குள்ள போற பொழுது நம்மளை தூய்மைப்படுத்தி கொண்டு அப்புறமா சிவபூஜைக்குள்ள போகணுமா. இப்ப சேக்கிழார் பெருமான் என்ன செய்யறாருன்னா, ஆசிரியர் கண்ணப்பனாருடைய திருவடியை வணங்கி தன்னை தூய்மை செய்து கொண்டு அடுத்து சிவபூஜைக்குள்ள போறாரு. அப்படிதான் சிவகுனிய உரை எழுதுறாரு. அந்த இடத்துல 40 பாட்டு வரைக்கும் சொல்லிட்டு வந்தாச்சு. 41வது பாட்டுல மீண்டும் திருவடியை வணங்குறாருன்னா சிவபூஜை செய்கின்ற பொழுது சுத்தி செஞ்சுக்கணும். நம்மள எப்படி சுத்தி செஞ்சுக்கிறாருன்னா, ஆசிரியர் பெருமான்
நாயனாருடைய திருவடியை வணங்கி அதன் மூலமா சுத்தி செஞ்சுக்கிறார். ஆமா, முற்ற கற்றனர் என்ன யாரும் காணவருக்கு அரிய சிங்கம் அப்படிங்கிறார். அதுக்கு மேல சொன்னது எல்லாமே மீண்டும் அவர் இந்த பக்கம் வர்றதே இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில 2 வாழ்க்கை நமக்கு, உலகச்சார்பு, சிவச்சார்பு. இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்னா உலகச்சார்புல தான் இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிவபுண்ணியங்கள் செய்து கொண்டு எப்பவாவது அந்த வாய்ப்பு முழுமையா கிடைக்குமான்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சாமி கொடுப்பார். அதனால நம்ம முயற்சி எப்பொழுதும் வீண் போக வாய்ப்பு இல்லை. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுங்க. ஆமா, அதனால இந்த இதுல வினை நிகழும். அந்த வினைக்கேற்ப பெருமான் பருவுடலை தருவான். இந்த இடம் ரொம்ப முக்கியம். அதாவது கேவல நிலையில் இருக்கிற பொழுது பெருமானுடன் என்ன செய்யறார் அப்படின்னா, முதல்ல மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை கூட்டுறார். இந்த மாயை என்று சொல்லக்கூடிய தத்துவம் கலை என்று சொல்லுவது, மாயை கூட இல்லை. அதாவது கேவல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு முதலாக கூட்டப்படக்கூடியது என்னன்னா கலை என்று சொல்லுவது. கலைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் கழித்தல்னு பேரு. கலை என்று சொன்னா கழித்தல். எதை கழிக்கிறது? ஆணவ மலத்தை கொஞ்சம் கழிக்கிறது, ஆணவ மலத்தை கொஞ்சம் நீக்கி அதற்கு பிறகு மாயை என்று சொல்லக்கூடிய உடம்பு தான் முதல்ல கிடைக்கும். அதான் அதுக்கு பேரு தான் காரண சரீரம்னு பேருங்க. மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு உடம்பு கொடுக்கிறார். அப்புறம் இந்த மாயை கிடைச்ச உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு பிறகு உடனே கஞ்சுக சரீரம் என்று சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்களை கொடுக்கிறாருங்க. அதுக்கு பேர் வித்யா தத்துவம்னு ஏன் வந்தது அப்படின்னா, வித்தைனா அறிவுங்க. ஆன்மாவினுடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்யக்கூடிய கருவிகள் தான் வித்யா தத்துவங்கள். அது ரொம்ப, அதாவது முதல்ல தத்துவங்கள் அப்படிங்கிறது குழப்பமா தான் இருக்கும். 36 தத்துவங்கள் அப்படிங்கிறது அல்ஜிப்ரா மாதிரி தான். கணக்கில் எப்படி அல்ஜிப்ரா அது மாதிரி புரிஞ்சுட்டா ஒண்ணுமே கிடையாது. வித்யா தத்துவம்னா என்ன? வித்தைனா அறிவு, ஆன்மாவின் அறிவு வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடியது. இப்ப ஆன்மா எங்க இருக்குதுன்னா மாயை மட்டும்தான் இருக்குது. அதாவது கேவல நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு மாயை மட்டும் கூட்டப்பட்டது. அதாவது கலை என்று சொல்லக்கூடிய தத்துவத்தோடு மாயை கூட்டப்பட்டது. இப்ப மாயை கூட்டப்பட்ட ஆன்மாவுக்கு மீண்டும் ஒரு 5 தத்துவங்களை கூட்டுறாங்க. அதுக்கு பேரு பஞ்சகஞ்சுகன்னு பேருங்க. 5 தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு பேர் என்னன்னா கஞ்சுக சரீரம்னு பேருங்க. அப்புறம் அதற்கு பிறகு குணசரீரம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள். அதுக்கு பேர் குணசரீரத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னா 3 குணங்கள் இருக்கு பாருங்க நமக்கு. ரசோகுணம், தமோகுணம், சாத்விக குணம். அந்த 3 சம அளவுல, ஒன்னு எச்சு கம்மி கிடையாது, சம அளவில் இருக்கக்கூடியது தான் குணசரீரம் என்று சொல்லக்கூடிய உடம்பு. அந்த உடம்பு கொடுக்கிறாரு சாமி. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, இதான் புரியட்ட காயம் என்று சொல்லக்கூடிய 8 தத்துவங்களாலான சூக்கும உடம்பு கொடுக்கிறார். சூக்கும உடம்பை கொடுத்த உடனேயே அந்த உடம்பு என்ன ஆகுது? கொஞ்சம் அறிவு வேலை செய்யுது. ஆமா, இந்த சூக்கும உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் 5, அதாவது புலன்கள் அல்லது தன்மாத்திரைகள். அப்புறம் அதுல வேற என்ன இருக்குது அப்படின்னா, மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடியது. புத்தினால் ஒண்ணுதான், சித்தம்னால் ஒண்ணுதான். ரெண்டையும் சொன்னாலும் சொல்லலாம், இல்ல ஒன்ன சொன்னா போதும். மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடியது. அந்த 3ஐ சேர்த்து மொத்தம் 8 தத்துவங்கள். புரியட்ட காயம் புலப்படை எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுதுன்னு அவை பாட்டி சொல்ற இல்லையா? அது என்னன்னா இந்த தத்துவம் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. புரியட்ட காயம்ங்கிறது இதுதான் அந்த சூக்கும உடம்பு தான். அதற்கு பிறகு என்ன பண்றாருன்னா பெருமானு இப்ப எல்லாம் தயார்படுத்திறார். அந்த ஒரு ஆன்மாவை முழுசும் தத்துவங்களான உடம்பை தயார்படுத்தி அந்த ஆன்மாவை ஒரு கருவுல பிறக்க வைக்கிறார். அது ஆணுடைய வயிற்றில் 2 மாதம், பெண்ணுடைய வயிற்றில் 10 மாதம். அது 12 மாசம். ஒரு கருவுக்கு வெளியில வர்றதுக்கு காலம் எவ்வளவுனா 10 மாசம் கிடையாது, 12 மாசம். இதுல வருது, இந்த நூல்ல பின்னாடி வருது. ஆணின் வயிற்றில் 2 மாசம், அதற்கு பிறகு பெண்ணினுடைய கர்ப்பப்பையில 10 மாசம், மொத்தம் 12 மாசம். இப்படிதான் நமக்கு ஆன்மா உடம்பு எடுக்கக்கூடிய நிலை. இதுதான் முதல்ல தத்துவங்களாலான உடம்பு, அதற்கு பிறகு இந்த தூல உடம்பு என்று சொல்லக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய உடம்பு. அந்த தத்துவங்களான உடம்பு நம்ம பார்க்க முடியாது. இந்த தூல உடம்பு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். சூக்குமம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுதான் இந்த தூல உடம்பு என்று சொல்லக்கூடியது. இதுவும் தசை, நார் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்துவங்களான உடம்பு தான் என்று சொல்றாங்க. அடுத்தது இதுல சொல்றாரு பாருங்க. இதுல தான் எப்படி அந்த ஆன்மா எப்படி உடம்பை பெறுகிறது அப்படிங்கிற இந்த பாட்டுல சொல்றாரு. அருமையான இடம் இது.
எப்பிறப்பும் முற்செய்யிருவினையால் நிச்சயத்து பொற்புடைய தந்தைதாய் போகத்துள் கர்ப்பமாய் புல்லில் பனிபோல் புகுந்துவிலைக்கு உட்படுங்கால் எல்லை படா உதரத்து ஈண்டியது பல்வகையால் அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்குமென வெங்கும்பை காயக் கருக்குலியில் காத்திருக்கும் காமியத்துக்கு ஏய கைகால் முதலா எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி பின்பு யோகிருத்தி முன் புக்க ஐய வலியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றி. எத்தனை வேலை செய்யறார் பாருங்க சாமி, உள்ளுக்குள்ள இருந்து எல்லாம் செய்யறார் பெருமாள். இது எல்லாம் திருமந்திரத்தில் இருக்குதுங்க, 2ஆம் தந்திரத்தில் இருக்கு. எப்படி ஒரு கரு உருவாகுது அப்படிங்கறதெல்லாம் 2ஆம் தந்திரத்தில் இருக்கு. எந்த மாதிரி குழந்தைகள், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு ஊனமுற்ற குழந்தைகள் ஏன் பிறக்குது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு திருமந்திரத்தில், 2ஆம் தந்திரத்தில் இருக்கு. ஆமா, பரியங்க யோகம் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருக்காங்க, திருமூலர் கொடுத்திருக்காங்க. மலசலங்களோடு அதே மாதிரி மலசலங்கள் வெளியேறாம ஆணும் பெண்ணும் சேருகின்ற பொழுது ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்குங்கிற திருமூலர் சொல்ற. அப்புறம் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத சொல்ற. அந்த மூச்சு விடுவதை வைத்துக்கொண்டு சொல்றாரு, பரியங்க யோகத்துல சொல்றாரு. அது ரொம்ப டீப்பா போகும், சும்மா தெரிஞ்சுக்க, இதுல இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லவேன். அது இதுல 2ஆம் தந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இட்டான் அறிந்தலன் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கும் உரைத்தலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் கெட்டேன் இம்மாயின் கீழ்மை எவ்வாறு என்று சொல்லி திருமந்திரம் சொல்லுதுங்க. இட்டான் அறிந்தலன் ஆன சொல்றாரு. அப்புறம் ஏற்றவள் கண்டிலல் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்தலன். உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ஒருத்தன் செஞ்சுட்டு இருக்கிறான், பெருமானுடைய கட்டளைப்படி உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் அவன் யாருக்கிட்டையும் சொல்லலையா. அங்கதான் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் அப்படின்னு. சாமி எங்க இருக்காரு? அங்கதான் இருக்க. அப்படி கெட்டேன் நீ மாயனி கீழ்மை எவ்வாறு என்று சொல்லி திருமந்திரத்துல சொல்றாருங்க. மாதிரி நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து அப்படின்னாரு. கரு உருவாதல் பற்றி இதுல சொல்றாரு. நாட்டுகின்ற எப்பிறப்பும் முற்சை இருவினையால் நிச்சயித்து, நமக்கு இந்த உடம்பு கிடைக்கிறது இருவினையின் காரணமாக உடம்பு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம் நமக்கு. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி உடம்பு கிடைக்குது இல்லைங்களா. ஒரு சிலருக்கு நல்ல உடம்பா கிடைக்கும், ஒரு சில குறைபாடுள்ள உடம்பு கிடைக்கும். என்ன காரணம்னா, அவரவர்கள் செய்த வினையின் பொருட்டாக பெருமாள் நமக்கு இந்த உடம்பு கொடுக்கறான். அதனால நம்ம அதை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளணும். எதையும் நாம இழித்தும் பழித்தும், இறைவனுடைய படைப்பு எதிலையும் தவறு கிடையாது, சரியா இருக்கு. இப்ப நமக்கு ஒரு குறைபாடு அப்படின்னா என்ன காரணம்னா, நாம் செய்த வினையின் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. வேற ஒருத்தரை நாம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை, நம்மளே தான் அதுக்கு காரணம். அதான் சொல்ல, இது முன்னூல்களில் கூறப்பெறுகின்ற 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 பிறப்புகள் எல்லாம் முன் செய்த இருவினைக்கேற்ப தோற்றுவிக்க தம் உள்ளத்தில் நிச்சயித்து மக்கள் யாக்கை உண்டாக்கும் முறையை கூறினால், பொற்புடைய தந்தை தாய் எப்படி உருவாகுது அப்படிங்கறத சொல்றாரு பாருங்க. பொற்புடைய தாய் தந்தை போகத்தின அழகுடைய தந்தையும் தாயும் அந்த வேட்கை தீரும் வண்ணம் உடலுறவு கொள்ளும் காலத்து அவருக்கு மக்கட்பேர் உண்டு இல்லை என்பதை அறிந்து, அது பாருங்க, இவங்களுக்கு இந்த பிறப்புல பிள்ளை பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதையும் சாமி தான் முடிவு பண்றாராம். அப்படி முடிவு செஞ்சு கற்பமாய் புல்லின் பனி போல் புகுந்து திவலைக்கு உட்படுங்கால் தாயினுடைய கற்பத்தில் தந்தை புல்லின் நுனியில் தங்கிய பனித்துளி போன்ற விந்துவை விடுவார். அதற்குள் உயிரை அடக்கிய தாயின் கருப்பையில் உள்ள பெண் விந்துவுடன் கலப்பித்து அது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பிறகு அளவில்லாமல் இருக்கின்ற வயிற்று தீ வற்ற செய்யாமலும், அதாவது அவ்வயிற்றுக்குள் பலவகை கிடந்த அனாதி உயிர்களைய புழுக்கள் தங்கள் பசியினால் அக்கருவை ஏதேனும் ஒருவல் எடுத்து புசியாமலும், அந்த கருவை உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் எதுவும் அழிச்சிடாம வெங்கும்பை காய கருக்குழியில் காத்திருந்தோம். கொடிய வெங்கும்பையாக நரகம் போன்ற கருப்பையில் சில காலம் தங்கி இருந்தோம். காமியத்துக்கு ஏய கைகால் முதலா எவ்வுறுப்பும் என்று சொல்லி வினைக்கேற்ப கைகால் முதல் எல்லா உறுப்புகளையும் ஆசரவே செய்து திருத்தி குற்றமில்லாமல் அமைத்து அழகு பொருந்த திருத்தினர். இதெல்லாம் சாமி உள்ள இருந்தே செய்யறாரு. அதான் திருமந்திரம் சொல்லுதுங்க, பரமனும் அங்குலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உருத்தெரியா காலத்து உள்புகுந்தியன் உளமண்ணி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையிலால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மாயானை தித்திக்கும் சிவபதத்தை அழுத்தியினால் நாயடியன் அணிகொள்தில்லை கண்டேனே அப்படின்னாரு. அதான் சொல்ல. இப்ப எங்க சாமி வேலை செய்ய, எங்கிருந்து இறைவனுடைய திருவருள் வேலை செய்துனா அம்மாவுடைய கருப்பையில் இருந்தே அந்த வேலை ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு தெரியாது.
ஆனால் இறைவன் அங்கிருந்து அது செய்யறான். அது திருமந்திரமும் அதான் சொல்றது. பரமனும் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி கொடிய வெங்கும்பியாக நரகம் கொண்ட கருப்பையில் சில காலம் தங்கி இருந்தோம். வினைக்கேற்ப கைகால் முதலிய அப்படின்னாரு. அது ரொம்ப முக்கியம். கருவினது தோற்றம் முதலிய அவற்றுக்கு தந்தை உண்மை நிமித்த காரணன் அல்ல, தாயரே அவர் மாயின் வலியை அடக்க மாட்டாமை வலிந்து தரப்பட்டது என்று சொல்லி, அதாவது 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு 4 வகை தோற்றங்கிறது அதான் வித்தில், வியர்வையில், கருவில், முட்டையில் 4 வகையான தோற்றம். 7 பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர்வன, அதாவது 4 வகையான பிறப்பு வந்து என்னென்னு போட்டுருக்கு பாருங்களேன். ஊர்வன, மானுடம், நீர்வாழ்வன, பறவை, நாற்கால் விலங்குகள், தேவர், தாவரங்கள். ஒவ்வொன்றிலையும் எவ்வளோன்னு போட்டிருக்கு. மொத்தம் 84,100,000 யோனி பேதம் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. ஈரண்டு தோற்றத்து எழுபிறப்புள் யோனி என்பான் ஆற வந்த 4,100,000 என்று சொல்லி, ஊர்வ 11ஆம் 9 மானுடம், நீர்வரவை நாற்காலோர் 10 சீரிய 10ஆம் தேவர் 14 அயன்படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4,5 என்று சொல்லி பழம்பாடல் உண்டு. உரை சேரும் 84,100,000 யோனி பேதம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். 84,100,000 யோனி பேதம் என்று சொல்லி சொல்லுவது திருவாசகத்துல போற்றி திருவள்ளுவர்ல சொல்றாரு இல்லைங்களா, எப்படி கரு உருவாகுது, என்ன ஒவ்வொரு மாசம் என்ன துன்பப்படுது அப்படிங்கிறது. யானை முதலாய எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வகை பிழைத்தும், மானுட பிறப்பின் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும், ஒருமதி தாண்டியின் இருமதி பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேர் ஒவ்வொரு மாசமும் அந்த கரு எப்படி வளருகிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. படக்கூடிய துன்பத்தை எல்லாம் சொல்றாருங்க. இப்படியெல்லாம் ஆண் பெண் உணர்வு, சுக்கிரம் துரோதனத்தில் சேர்தல், குழந்தை உண்டாதல், அதன் வளர்ச்சி, இதெல்லாம் வந்து ஞானாமிர்தம், திருவாசகம், பட்டணத்தடைகளுடைய பாடல், இதெல்லாம் சொல்ல. பரியங்க யோகம் என்ற பகுதியில் வந்து 3ஆம் தந்திரத்தில் திருமூல தேவநாயனார் நம்ம விரிவா சொல்லியிருக்கிறார். மலைமேல் நின்று வீழ்வார் போல் மாதம்பத்தின் வாயுவினால் தலைகீழாக விழுமந்த ஆபத்தோடு என்றதுல குறுந்திரட்டு சொல்றார். குழந்தை எப்படி விழுதுன்னா, மலையிலிருந்து ஒரு நேரம் கீழே விழுகிற மாதிரி 10 மாசம் ஆன உடனே அதுவும் தலை கீழாக அந்த கருவு, தலை தான் முதல்ல வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைகீழாக விழுந்த விழுமந்தா அந்தாபத்தோட என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவொழிந்து நன்கதி தொல்லையுறா அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து அலுவித்து உக்காவி சோரத்தாய் உள்நடுங்கி மிக்கோங்கும் சிந்தையுருக முலையுருகும் தீஞ்சவைப்பால் வந்து மறுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த வாசப் பெருங்கயிற்றால் பள்ளியரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றினர். அம்மாயக்கால் தான் மறைப்பனர். தன் தாய் வயிற்றை விட்டு நீங்கி குழந்தை வந்து இப்ப நில உலகத்துல பிறந்துருச்சு. அம்மா வயிற்றிலிருந்து கீழே வந்து பிறந்துருச்சு. உடலுக்கு காரணமான மாயை பெரிய சூறை காற்றை போல மயக்கனர். கீழே வந்து உடனேயே அந்த மயக்கம் இருக்குது பாருங்க, உலகியல் மயக்கம். அது எப்படின்னா, ஒரு பெரிய சூறை காற்றை போல நம்மள என்ன செய்யுது, உலகியல் இன்பத்துல மயக்குது பாருங்க. போண்டா வாசம் வந்துருச்சு. இதுக்கே நாம வந்து பாடத்தை நிறுத்த வேண்டியதா இருக்குது. அப்புறம் எங்க நாம இதெல்லாம் வென்று தரவனை அப்படியே அந்த பக்கம் கொண்டு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. வந்துருச்சுங்களா? சரி, கொடுத்துருங்க. அப்புறம் பாடம் எப்ப வேணாலும் சொல்லலாம். அவர் போண்டா ஆடி போச்சுன்னு வச்சுக்கங்களேன். இது பாடம் எப்ப ஆறாது, அதனால முதல்ல அதை கொடுத்துருங்க. அப்புறம் நான் 1/4 மணி நேரம் உயர பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கேன்.